ஓம். ஓம். வணக்கம். இப்ப நம்மளுடைய பக்தி இலக்கிய இன்ப உலா நிகழ்வு 19. இந்த நிகழ்வுல நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு டாபிக், அண்ணாமலைக்கு அரோகரா என எடுத்த உடனே இறைவனை போற்றுவது நமது பண்பாடு. அதுல அண்ணாமலைக்கு அரோகரான்ற அந்த டாபிக் தலைப்பே போற்றுவது போல் அமைந்துள்ளது. அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. பொதுவாகவே சிவபெருமானுடைய பெருமைகளையும் அருமைகளையும் பேசும் பொழுது தமிழில் ஒரு துதி இருக்கு. அதை மாணிக்க வாசகர் இந்த உலகத்திற்கு அருளினார். அதை உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். உங்களுக்கும் நீங்களும் கூட சொல்லலாமா? ஸ்பீக்கர்ஸ் மட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாரை மனதிலும் நம்முடைய வார்த்தைகளாலும் மனம் மொழி மெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மெய்களாலும் வணங்கி இந்த ஒரு அழகான ப்ரோக்ராம், இந்த நிகழ்வினை நம்முடைய மைதிலி சம்பத் மேடம் வந்து ஆரம்பிக்க போறாங்க. அதே சமயத்துல வந்து நம்மளுடைய பிரசன்ன சிவா அவர் அற்புதமான ஒரு பாடல், அவர் ஏற்கனவே நம்ம நிகழ்வுல ஒரு பாரதி பாடல் பாடியிருக்கிறாரு. இந்த நிகழ்விலையும் அவர் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார். நல்ல குரல் வளம் அவருக்கு. அவரையும், அதுக்கப்புறம் வந்து வைரபாரதி அவருடைய ஒரு அழகான கவிதை உரை, இப்படிப்பட்ட இந்த இதுலதான் நம்மளுடைய இந்த நிகழ்வு அமைய போகுது. இந்த நிகழ்வினை நம்ம ராஜசேகர் ஐயா எப்பயும் போல அருமையாக தொகுத்து வழங்கப் போகிறார். பொதுவாகவே இந்த தலைப்பு சூஸ் பண்றது வந்து அது எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அது எப்படி ராஜசேகர் சார் அதை கொண்டு வராருன்றது நான் சில சமயம் சிந்திப்பேன். எப்படி கரெக்டா வந்து அமையுது அப்படின்ட்டு. நம்ம மகா சிவராத்திரி முடிஞ்சது, சிவராத்திரியுடைய பெருமைகள் எல்லாம் பேசணும். ஆனா அந்த இன்பம் இன்னும் தொடர வேண்டும். எப்பயுமே இந்த தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க, அந்த இன்பம் தொடர வேண்டும்னு அவர் முடிவு எடுத்துப்பாருக்கு. உடனே அண்ணாமலையாருக்கு அரோகரா, அது பாத்தீங்கன்னா அது தொடர்ச்சி தான். அங்க நடந்த நிகழ்வு தான், அடிமுடி காணா அண்ணாமலை நிகழ்வுதான் ரொம்ப அழகா ஒரு தலைப்பாகவே இந்த நிகழ்வுக்கு கொடுக்குறாரு. அது எப்படின்றத நானும் அப்பப்போ யோசிப்பேன். பட் இருந்தாலும் அது அவருக்கே உரிய தனித்தன்மை. ஏன்னா எத்தனை ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிப்பாரு, ஆயிரக்கணக்கில். ஸோ அதனால அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பை மைதிலி சம்பத் மேடத்துக்கு கொடுத்துருக்காரு. மைதிலி சம்பத் மேடமும் ரொம்ப அழகா நமக்கு அண்ணாமலையாருடைய அருமை பெருமைகள் எல்லாம் சொல்வதற்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு துதி மட்டும் பாடிட்டு நான் வந்து இந்த நிகழ்வினை ராஜசேகர் சார்ட்ட ஒப்படைக்கின்றேன். உண்ணாமுலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ, மண்ணாந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும், அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே, அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம். இந்த நிகழ்வினை அருமையாக தொகுத்து வழங்கும்படி ராஜசேகர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சி. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சாமி. ஓகே, கேக்குது. ஒரு முதல்ல பித்தா பெரை சூடி அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்தோம். சிவராத்திரிக்கு முன்னால நடந்த ஒரு ப்ரோக்ராம்ல அதுல அருமையா வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்திலிருந்து செல்வன் அவர்கள் ரொம்ப நல்லா பேசினார். அதற்கு பிறகு சிவராத்திரி வந்தது. சிவராத்திரியில நம்ம சிவசித்தன் ஐயா அவர்களுடைய அருளுரை இருந்தது. அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய பெருமைகள் அதெல்லாம் சிவராத்திரியில நம்ம பாடினோம், பேசினோம், எல்லாம் பண்ணோம். அதற்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி அது தொடர்ச்சி என்னவோ டக்குன்னு எனக்கு ஒரு பிளாஷ் வந்தது. இந்த 11ஆம் தேதி நிகழ்ச்சி நம்ம அமைக்கிறதுக்கு திங்க் பண்ணும்போது எனக்கு அண்ணாமலை கரோகரான்னு ஒரு ஒரு குரல் கேட்ட மாதிரி இருந்தது.
சரி இந்த குரலை வந்து நம்ம வந்து ஒரு டாபிக்கா வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்ச போது எனக்கு டக்குன்னு உடனே நினைவுக்கு வந்தவங்க வந்து மைதிலி சம்பத் அவர்கள். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிகழ்ச்சிகள்ல வரிசையா அவங்களுடைய அருமையான ஒரு ஸ்பீச்சை வந்து பேச்சை நான் வந்து கேட்டேன். மற்ற நிகழ்ச்சிகள்ல நான் கேட்டேன். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்ல நான் கலந்துகிட்டு இருக்கேன். பொதுவா ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட நிறைய நிகழ்ச்சிகள்ல நான் கலந்துக்கிறதுனால இந்த ஜூம் மீட்டிங்ல அதுல அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் நான் கேட்டேன். சரி இவங்களை நம்ம அழைத்து அதை பேச சொல்லாமே அப்படின்னு கேட்டபோது ரொம்ப அருமையா அவங்க வந்து மகிழ்ந்து ஒத்துக்கிட்டாங்க. நான் நல்லா பேசுறேன் சார், கண்டிப்பா பேசுறேன் அப்படின்னாங்க. ஏன்னா திருவண்ணாமலை வந்து நினைத்தாலே முக்தி அடையக்கூடிய ஒரு ஸ்தலம். நம்ம வந்து இந்த சிவராத்திரியை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி அது மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறது எனக்கு டக்குன்னு வந்த ஒரு ஒரு தலைப்பு. அது அருமையா அவங்க பேச வந்திருக்காங்க. அவங்கள பத்தி முதல்ல நான் சொல்லிடுறேன். இது அண்ணாமலை கரோகரா என்ற அருமையான ஒரு இந்த சிறப்புரையை வந்து மைதிலி சம்பத் அவர்கள் ஹைதராபாத்ல இருந்து பேச வந்திருக்கிறார்கள். இவர் வெளிநாடுகளில் வாழும் மாணவிகளுக்கு இசை பயிற்றுவிக்கும் இசை ஆசிரியர், மேடை பேச்சாளர், பல பட்டிமன்றங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பாடியவர், பேசியவர், பல உள்நாட்டு வெளிநாட்டு இணைய வழி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர், தமிழில் புதினங்கள், சிறுகதை, கட்டுரை தொகுப்புகள் என 26 புத்தகங்களை இவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். எங்கள் உரத்த சிந்தனை அமைப்பின் மூத்த உறுப்பினர்களில் இவரும் ஒருவர். ஹைதராபாத் கிளையின் வாழ்நாள் உறுப்பினர் இவர். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர். ரொம்ப ஒரு அருமையான பேச்சாளர். அவர்களை அருள் கூர்ந்து அண்ணாமலை கரோகரா என்ற ஒரு தலைப்பில் அண்ணாமலையாரை பற்றி ஒரு அரை மணி நேரம் அருமையான ஒரு உரையை தரும்படி அன்புடன் அழைக்கிறேன். வாங்க மைதிலி சம்பத் அவர்களே, உங்களது அருமையான உரையை தரும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாலையில் அண்ணாமலைக்கு அரோகரா என்ற ஒரு தலைப்பை கொடுத்து என்னை பேச சொல்லி இருக்கிறாரே எஸ்.வி. ராஜசேகர் அவர்கள், உரத்த சிந்தனையின் எஸ்.வி. ராஜசேகர் அவர்களுக்கும் திரு சீனிவாசன் சாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்தனங்களையும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை சான்றோர்களை ஒன்றாக பார்க்கும் பொழுது நான் நன்றாக பேசி நல்ல அதை போன்ற ஒரு அபிப்பிராயத்தை உங்களுக்குள் உருவாக்க வேண்டுமே என்று ஒரு கவலை இருக்கிறது. எப்படியானாலும் என்னுடைய பேச்சில் இருக்கும் குணம் நாடி குற்றத்தை விலக்கிவிடும்படி கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அண்ணாமலைக்கு அரோகரா. முதலில் இந்த தலைப்பின் பொருளை பார்ப்போம். அண்ணாமலை என்றால் என்ன? அண்ணா என்றால் நெருங்க முடியாதவன் என்று ஒரு அர்த்தம். அண்ணாமலைக்கு பிராட்டியார் உண்ணாமுலை. ஏன் உண்ணாமுலை என்கிறார்கள்? அவளுக்கு 2 மகன்கள், கணபதியும் முருகனும். ஆனாலும் அவள் தன் தாய்ப்பால் கொடுத்து வளர்க்கவில்லை. ஆகையால் அவள் உண்ணாமுலையாள். அருணாச்சலம் என்று வடமொழியில் சொல்லும் பொழுது அபிதப்பு சாம்பாள் என்று பிராட்டியாரே சொல்கிறார்கள். அருணாச்சலம் என்றால் என்ன? அருணா என்றால் சிவப்பான மலை. ஏனென்றால் அவர் நெருப்பு பிழம்பாக தோன்றியவர். அது அனைவருக்கும் தெரியும். தலவரலாறும் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனாலும் தெரியாதவர்களுக்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு சமயம் திருமாலுக்கும் பிரம்மாவிற்கும் இடையே யார் பெரியவன் என்று ஒரு சிறிய சச்சரவு ஏற்பட்டது. இதை போன்ற சச்சரவுகள் கடவுளர்களுக்குள் ஏற்படும் பொழுது அதன் முடிவில் யாரோ ஒருவர் ஜெயித்தபடி வந்தால் கூட நாம் இவர் பெரியவர் அவர் சின்னவர் என்ற அபிப்பிராயங்கள் எல்லாம் நாம் வைத்துக் கொள்ளக் கூடாது. எந்த சுவாமியை வணங்குகிறோமோ அந்த சுவாமியின் சிறப்பை எடுத்து காண்பிப்பதற்காக சில நாடகங்களை அவர்கள் நடத்துகிறார்கள். அவ்வளவுதான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் இதை போன்ற எல்லாவற்றிலுமே விளைவுகள் அனைவருக்கும் நன்மை பயப்பதாக மிக நல்லவையாகத்தான் அமையும். ஒரு சமயம் இவர்கள் இருவருக்கிடையே யார் பெரியவர் என்ற சச்சரவு தான் ஏற்பட்டது. அப்பொழுது நடுவர் வேண்டுமே, சச்சரவு போட்டி என்று வந்தால் உடனே சிவன் அங்கு ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக ஒரு பெரிய நெருப்பு பிழம்பாக அங்கு நின்றார். நின்றதும் பிரம்மா, நான் இந்த சிவனுடைய முடியை கண்டு வருகிறேன் என்று சொல்லி
தன்னுடைய அன்ன வாகனத்தில் ஏறி வேகமாக சென்றார். இவர் உயர 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 பறக்க பறக்க மேலிருந்து ஒரு தாழ மடல் கீழே வந்து கொண்டிருக்கிறது. தாழம்பூவின் மடல். தாழையே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். நான் சிவனாருடைய தலையில் இருந்து வருகிறேன். 40,000 வருடம் கீழே இறங்கியாகிவிட்டது. இன்னும் எத்தனை வருடம் ஆகுமோ கீழே வந்து சேர தெரியவில்லை என்றது. அப்படியானால் நாம் இருவரும் சிவனிடத்தில் போவோம். நீ எனக்காக ஒரு சாட்சி சொல்வாயா? நான் சிவனாரின் முடியை பார்த்து விட்டேன் என்று சொல்ல போகிறேன். ஆமாம், பார்த்து விட்டார் என்று நீயும் சேர்ந்து சொல்கிறாயா என்று கேட்டார். பொய் சொல்லுவதற்கு எல்லாரும் தயார் தானே? சரி என்று சொல்லிவிட்டது தாழை. அதே சமயம் விஷ்ணு வராக ரூபம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு கீழே சென்றார். செல்கிறார் செல்கிறார் செல்கிறார், குடைந்து கொண்டு நிறைய ஆழம் சென்றாகிவிட்டது. மாணிக்க வாசகர் பாடவில்லையா? ஆதியும் மந்தமும் இல்லாதரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். அதுதானே முதல் திருவெம்பாவை. ஆக ஆதியும் அந்தமும் இல்லாத அவனை இருவராலும் காண முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் திருமால் திரும்ப மேலே வந்து என்னால் பார்க்க முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். அதே சமயம் பிரம்மா பொய் சொன்னார். சிவனுக்கு தெரியாதா யார் பொய் சொல்கிறார்கள், யார் நிஜம் சொல்கிறார்கள் என்று? பிரம்மா சிவனை பார்த்து நீ எனக்கு குழந்தைக்கு சமானம் என்று சொன்னார். அப்படி அவர் எள்ளி நகையாடியவுடன் சிவனுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ திருமாலுடைய நாபி கமலத்திலிருந்து குழந்தையாக தோன்றுவாய் என்று சொல்லிவிட்டார். தாழை தான் செய்த தப்புக்கு மனம் வருந்தி மிகவும் அழுதி மன்னிப்பு கேட்டது. அப்போது சிவன் உத்தரகோசமங்கை என்னும் தலத்தில் மாத்திரம் உன்னை என் வழிபாட்டுக்கு எடுத்துக்கொள்வார்கள். நான் இப்போது நாம் மூவருமே சேர்ந்து, ஏனென்றால் நம்மில் ஒருவரை பக்தர்கள் யாருமே சிறுவராக சின்னவராக பார்த்து ஏளனம் செய்யலாகாது, அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி திரு பிரம்மா அடிப்பக்கமாகவும் நடுவே திருமாலும் மேலே சிவனாகவும் ஒரு பெரிய லிங்க வடிவம் எடுத்தார். அதற்கு முன் மனம் குளிர்ந்ததும் ஒரு பெரிய மலையாகிவிட்டார். அதுதான் திருவண்ணாமலை. இப்படி மலையாக இருந்தால் எப்படி என்று கேட்டதும் இவர் பெரிய லிங்கமானார். இத்தனை பெரியதாக இருந்தால் எவரும் எப்படி மாலை இட்டு உன்னை வழிபடுவார்கள் என்று கேட்டபோது நாக கிரீடம் தரித்து வெண்மையான பால் போன்ற வெண்மை நிறமுடைய வஸ்திரத்தையும் தரித்து ஒரு சிறு லிங்க வடிவம் எடுத்து சுயம்புவாக ஒரு சிறு கீற்று கொட்டகையில் தோன்றினார். அதுதான் இந்த திருவண்ணாமலையின் ஆதி சுயம்பு லிங்கம். அது கிபி 800 என்கிறார்கள். ஆனால் இந்த மலையின் ஆயுள் காலத்தை பூகோள ஆய்வியலாளர்கள் 125 மில்லியன் வருடங்களுக்கு முந்தைய சொல்கிறார்கள். அதே சமயம் லெமூரியா கண்டத்தின் எஞ்சிய பாகம் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அத்தனை பழமையானது அந்த மலை. அங்கு முதலில் ஒரு கீற்று கொட்டகையில் தான் இருந்தார் சுயம்புவான லிங்கம். அதன் பிறகு அந்த கீற்று கொட்டகை செங்கல் சோறாயிற்று. நிரம்ப நூற்றாண்டுகள் அப்படித்தான் இருந்தது. அதன் பிறகு சோழ மன்னர்கள் வந்தார்கள் தென்னிந்தியாவில். சோழர்களுக்கு கோவில் கட்டி பார்ப்பதில் தான் ஆனந்தம், பெருமை, மகிழ்ச்சி எல்லாமே. அவர்கள் தங்களுடைய அரண்மனைகளை ஒரு நாளும் பெரிதாக கட்டிக்கொள்ளவில்லை. பெரிய கோவில்கள் கட்ட வேண்டும், ஏதேனும் இடையூறுகள் இயற்கை பேரிடர் வந்தால் அங்கு வந்து மக்கள் தங்கி அவர்களுக்கு அடைக்கலம் அளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். அதுபோல் இந்த கோவிலையும் பெரியதாக்கி கொண்டே போனார்கள். அதே சமயம் பல்லவர்களும் வந்தார்கள். அவர்களும் திருப்பணிகளை நிறைய செய்தார்கள். அதன் பிறகு ஹொய்சளர்கள், நிறைய திருப்பணியை செய்தவர் கிருஷ்ணதேவராயர். அங்கிருக்கும் பல பொருட்கள் கிருஷ்ணதேவராயர் கொடுத்தவைதான். வெள்ளி குடங்கள், நிறைய திருவாபரணங்கள், பூமி அத்தனையுமே இவர் கிருஷ்ணதேவராயர் கொடுத்ததுதான். அவருக்கு இந்த லிங்கத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு. இப்போது இந்த கோவிலினுடைய விஸ்தாரணம்
இன்னும் இந்த கோவிலுடைய அமைப்பு ஆகியவற்றை சற்று பார்க்கலாம். இது 24 கிலோமீட்டர் 24 ஏக்கரில் அமைந்துள்ளது. 6 பிராகாரங்கள் பெரியதாக உள்ளன. 9 ராஜகோபுரங்கள், 142 சன்னதிகள், 305 மண்டபங்கள், 1000 மண்டபமும் உண்டு, பாதாள லிங்கேஸ்வரரும் உண்டு. அதில் நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் உள்ளன. அவற்றில் சிலவற்றைத்தான் படித்திருக்கிறார்கள். அதிலிருந்து தெரிந்தவைதான் இந்த வரைக்கும் உள்ள செய்திகள். இத்தனை சந்நிதிகள் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி என்ன தெரியுமா? இன்றளவும் இவை எல்லாவற்றிலுமே 6 கால பூஜையும் மிகச் சிறப்பாக நடந்து வருகின்றன. 5 பருவ பூஜைகளும் நடக்கிறது. வருடத்திற்கு 4 நாட்கள் பிள்ளையாருக்கு சிந்தூரம் பூசப்படுகிறது. இங்கு 4 பிரம்மோற்சவம். இங்கு தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் 2 தீர்த்தங்கள் உள்ளன. ஸ்தல விருட்சம் மகிழ மரம். இத்தனை சிறப்பாக நடந்து வரும் இந்த கோவில் சக்தி பீடத்தில் ஒன்று. இங்கு செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷம். சாதாரணமாக சிவனுக்கு இதுதான் திங்கட்கிழமை விசேஷம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கோயில் அக்னி பீடமாகையால் இது செவ்வாய்க்கிழமை விசேஷம் பெறுகிறது. அடியார்களால் ஆண்டவனுக்கு பெருமையா, ஆண்டவனால் அடியாருக்கு பெருமையா என்பது ஒரு பெரிய கேள்வி. பாடல் பெற்ற ஸ்தலம் என்று சொல்கிறோமே, அது அடியார்களால் ஆண்டவனுக்கு வரும் ஏற்றம். சைவ சமய குரவர் 4வரும், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் ஆகிய 4வருமே இந்த கோவிலை பற்றி நிறைய பாடியிருக்கிறார்கள். அதில் மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு செல்ல பிள்ளை என்றே சொல்லலாம். அவர் குதிரைகள் வாங்க பெருந்துறைக்கு போய் பாண்டிய ராஜா நிறைய பொருளோடு அனுப்பித்த போது அந்த பெருந்துறை கோவிலை தன்னிடம் இருந்த குதிரை வாங்குவதற்காக கொடுத்த பணம் முழுவதையும் செலவிட்டு செப்பனிட்டு விட்டு திரும்பி வந்து விடுகிறார். அப்பொழுது அரசன் அவரை சிறையில் அடைக்கிறான். நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி என்ற கதை எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அந்த திருப்பெருந்துறை மீது அவருக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு. அதனால்தான் திருப்பெருந்துறை ஊரே சிவபெருமானே, அவருடைய திருவம்பாவை முழுவதிலும் திருப்பெருந்துறை நிச்சயமாக இடம் பெற்றிருக்கும். இங்கு 9 கோபுரங்கள் இருக்கின்றன என்று சொன்னேன். அதில் 2வது கோபுரத்திலேயே பக்கச்சுவர்களில் 108 நாட்டிய கரணங்களும் சிற்பமாக செதுக்கப்பட்டு உள்ளன. அதை தவிர மிகவும் புகழ் வாய்ந்த கோபுரங்கள் கிளி கோபுரம், அம்மினியம்மாள் கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம், அனைத்து கோபுரங்களுமே பிரசித்தம்தான். அதில் இவை இன்னும் முக்கியமானவை. ஆனால் திருவண்ணாமலை என்று சொன்னதுமே நமக்கு நினைவு வருவது கார்த்திகை தீபம் தான். அந்த கார்த்திகை தீபம் இங்கு மிக மிக பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது, மிகவும் சிறப்புற்று விளங்குகிறது. அனைவரும் அந்த கார்த்திகை தீபத்தை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கில் அங்கு கூடுவார்கள். அதுவும் நகரத்தார் திருவண்ணாமலைக்கு நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தே எத்தனையோ நகரத்தார் குடும்பங்களில் காலையிலிருந்து உபவாசம் இருந்து மாலையில் திருவண்ணாமலை தீபம் ஏற்ற விட்டு அதை பார்த்த பிறகுதான் சிறிது பாலருந்தி அந்த விரதத்தை அன்று முடிப்பார்கள். அத்தனை உண்மையான பக்தியோடு அவர்கள் செயல்படுவார்கள். இந்த தீபம் எத்தகையது? 7 அடி உயரம். அந்த கொப்பரை, செப்பு கொப்பரை. அதில் எத்தனை நெய் விடுவார்கள் என்று கேட்டால் 3000 கிலோ பசு நெய், 1000 மீட்டர் காடா துணி, 2 கிலோ கற்பூரம், இத்தனையும் விட்டுத்தான் ஏற்றுவார்கள். இது 30 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். பாவம் போக்கும் இந்த தீபத்தை தரிசனம் செய்தாலே பிறவிப்பணியும் நீங்கிவிடும் என்பது எல்லோருடைய நம்பிக்கை. நம்பிக்கை தானே பக்தி, பக்தி தானே நம்பிக்கை. இதை எப்படி ஏற்றுவார்கள் என்றால், தீப தரிசன மண்டபத்தில் 5 மூர்த்திகளும் சேருவார்கள், பஞ்சமூர்த்திகள். அதாவது சிவனும் பார்வதியுமான ஒரு தேர், முருகனுடையது ஒரு தேர், பிள்ளையாருடையது ஒரு தேர்,
சண்டிகேஸ்வரருடையது ஒரு தேர், துர்க்கையுடையது ஒரு தேர். இந்த தேர்களை இழுத்து கொண்டு வந்து கோவில் வாசலில் நிறுத்தி அந்த பஞ்சமூர்த்திகளையும் தீப மண்டபத்தில் அமர்த்துவார்கள். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், துர்க்கையனுடைய தேரை பெண்கள் தான் இழுத்து வருவார்கள். அதன் பிறகு அன்று மட்டும் வருடத்தில் ஒரே ஒரு நாள் காட்சி தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வந்து அங்கு எழுந்தருள்வார். அவருடைய முன்னால் ஒரு பெரிய அகண்ட தீபம் ஏற்றப்படும். அதிலிருந்து 5 தீபங்களை ஏற்றுவார்கள். சற்று பொறுத்து அந்த 5 தீபங்களை ஒரு தீபமாக்குவார்கள். அதன் பிறகு கீழிருந்து, கொடிமரத்தின் கீழிருந்து பெரிய விளக்கு ஒன்றை ஏற்றி மேலே இருப்பவர்களுக்கு, மலை 2664 அடி உயரம் என்று சொன்னேன், அத்தனை தூரத்திற்கு காண்பிப்பார்கள். அதன் பிறகுதான் அங்கு தீபம் ஏற்றப்படும். இந்த அர்த்தநாரீஸ்வரர் எப்படி ஏற்பட்டார்? ஒரு முறை பார்வதி விளையாட்டாக சிவனுடைய கண்ணை பொத்தி விட்டாள். ஏதோ கணவன் மனைவி விளையாடினார்கள். ஆனால் மற்றவர்கள் விளையாட்டு போன்றது இல்லையே. பகவான் விளையாடினால் பெருத்த விளைவுகள் அல்லவா ஏற்படும். ஒரு நிமிடம் உலகமே 2 காலகதி தப்பி போய் ரிஷிகள், முனிவர்கள், மக்கள் அத்தனை பேரும் பதைபதைத்து விட்டார்கள். எனவே அதற்காக ஒரு தண்டனையும் கிடைத்தது பார்வதிக்கு. ஆனால் பார்வதி ஒன்று சொன்னாள், நாம் இருவரும் தனித்தனியே இருக்க வேண்டாமே, ஒரே உடலில் ஆவிர்பவித்து விட்டால், நம்மை ஒன்றாகவே வணங்கினால் இந்த சிறு தொந்தரவுகள் இருக்காதல்லவா என்று. சிவனாரும் அதை பெருந்தன்மையோடு ஏற்று தன்னுடைய உடம்பில் இடப்பாகத்தை அவளுக்கு கொடுத்தார். எனவே வலது பாகம் சிவனாகவும் இடது பாகம் பார்வதியாகவும் காட்சியளிப்பது அந்த அர்த்தநாரீஸ்வரர் விக்கிரகம். அந்த அர்த்தநாரீஸ்வர தரிசனம் என்பது கார்த்திகை என்று மட்டும்தான் கிடைக்கக்கூடிய தரிசனம். சரி, விளக்கை யார் ஏற்றுவார்கள்? பர்வதராஜ குலத்தினர், அதாவது பார்வதியின் குலத்தினர். எப்படி என்றால், பார்வதி ஒரு சமயம் கடலுக்குள் மீனவ பெண்ணாகவே போய், செம்படவ பெண் என்று சொல்லலாம், அந்த செம்பொன்னால் செய்த படகை அளித்தார் சிவபெருமான். மயன் செய்த படகு அது. அந்த படகில் போய் அசுரர்கள் திரும்ப திரும்ப மீனாக வந்து அவர்களை அடித்தால் மீனாகி கடலுக்குள் போகிறார்கள். இல்லை என்றால் வெளியே வந்து தவம் செய்பவர்களை படுத்துகிறார்கள். ஆகவே அதை செய்ய வேண்டி வந்தது. அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் பர்வதராஜ குல வம்சத்தினர். அவர்கள் பல குடும்பங்கள் அங்கு திருவண்ணாமலையில் வசிக்கிறார்கள். 5 குடும்பங்கள் முறை போட்டுக்கொண்டு சுழற்சி முறையில் அந்த தீபத்தை ஏற்றுகிறார்கள். தீபம் ஏற்றுவது என்பதும் சாதாரணமான காரியம் இல்லை. இத்தனை பெரிய கொப்பரை முன்னாடியே போய் மலை மீது சேர வேண்டும். 48 நாட்கள் தீபம் ஏற்றுபவர் விரதம் இருப்பார். விரதம் இருந்து கணபதியை நமஸ்கரித்து விட்டு அண்ணாமலையானை நமஸ்கரித்து விட்டு, நான் இந்த பணியை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும், மக்கள் அனைவரும் குலம் தழைத்து நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த சிவாச்சாரியார் அகண்ட தீபத்தில் இருந்து கொடுக்கும் பெரிய தீபத்தை ஜாகிரதையாக எடுத்து கொண்டு போய் மேலே இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுவார்கள். அதில் இத்தனை நியதிகள் உண்டு. இதை போல் இந்த அண்ணாமலைக்கு காந்தமலை, சோணாசலம் என்றெல்லாமும் பேர் உண்டு. இன்னும் எத்தனையோ பெயர்கள் உண்டு. காந்தமலை என்று ஏன் பேர் என்றால், எல்லோரையும் இழுக்கக்கூடிய அந்த சக்தி அதில் உள்ளதா. இந்த பஞ்ச தீபம் ஒரு தீபமாகி, ஒரு தீபம் பஞ்ச தீபமாகி என்பது என்ன? ஏகன் அநேகனாகி, அநேகன் ஏகனாகிறான். அதுதான் சிவனுடைய தத்துவம். சிவன் வேறு, நாம் எல்லாரும் வேறு அல்ல. அதுதான் அந்த தத்துவம். எல்லா இடத்திலும் மலை இருக்கும், மலையின் அருகேயோ மலையின் மேலேயோ கோவில் இருக்கும். ஆனால் இந்த மலையே தெய்வம் தான் என்பதால் இந்த மலையை பிரதட்சணம் செய்கிறார்கள். அதுதான் கிரிவலம். இந்த கிரிவலம் என்பதற்கு உள்ள புகழும் அதனுடைய சிறப்பும் சொல்லி மாளாத லட்சக்கணக்கான பக்தர்கள் இதை செய்கிறார்கள். இதனுடைய ஒரு சுற்று 14 கிலோமீட்டர் ஆகிறது. சாதாரணமாக கிரிவலம் என்றால் ஏதோ உல்லாச பயணம் போவது போல் போகக்கூடாது. அதற்கென்று நியதிகள் பல உள்ளன. முதலில் கணேசனை தரிசிக்க வேண்டும். அதன் பிறகு உள்ளே சென்று அண்ணாமலையானை தரிசிக்க வேண்டும்.
பிறகு மலையடிவாரத்தில் போய் அதையும் தொட்டு கும்பிட்டு விட்டு நடக்கத் தொடங்க வேண்டும். கைகளை வீசிக்கொண்டு பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் நடக்கக்கூடாது. நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரே முகமாக மனதில் ஜபித்துக் கொண்டு அப்படித்தான் நடக்க வேண்டும். முழுவதும் வலது புறமாகத்தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் இடதுபுறத்தில் சித்தர்கள் இருப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் அந்த பக்கம் நடப்பதில்லை. போகும் வழியில் 8 லிங்கங்கள் உள்ளன, பல குகைகள் உள்ளன. சித்தர்கள் இன்னும் அங்கு இருப்பதாக நம்புவதால் எல்லோரும் பயபக்தியுடன் தான் இந்த செயலை செய்ய வேண்டும். இதற்கு பிறகு அங்கே மாணிக்கவாசகர் சிலையும் ஒன்று உண்டு. இதன் பிறகும் வேறு பல நிகழ்ச்சிகள் வேறு ஊர்களில் காண கிடைக்காதவை இங்கு உண்டு. வல்லாள மகாராஜா என்று ஒரு ராஜா திருவண்ணாமலையை ஆண்டு வந்த பொழுது குழந்தை என்று மிகவும் வருந்தினான். அப்போது அவனுடைய மனைவியுடைய வருத்தத்தை போக்க சிவபெருமான் ஒரு குழந்தையாக அவதரித்து சற்று நேரம் அவன் மடியில் தவழ்ந்தார். அதன் பிறகு மறைந்து விட்டு சிவனாகவே காட்சி தந்தார். ஐயோ, குழந்தையாக வந்தாயே, இப்படி போய்விட்டாயே, எனக்கு குழந்தை வேண்டுமே என்று மன்னனும் விராட்டியும் ராணியும் அழுதார்கள். கலங்க வேண்டாம், ஆனால் உனக்கு இன்னும் எதற்கு குழந்தை? என்னையே மடியில் கொஞ்ச நேரம் வைத்துக் கொண்டாயிற்று விட்டது, இனியும் உனக்கு எதற்கு குழந்தை என்று கேட்டார் சிவன். நாளைக்கே நான் இறந்து போனால் ஈமக்கடன் செய்வதற்கு எனக்கு யாரேனும் வேண்டாமா? அதற்காகவாது எனக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா என்று வல்லாள மகாராஜா அழுதானாம். அப்போது சிவன் சொன்னாராம், ஏன் வருத்தப்படுகிறாய் மன்னா? நானே உனக்கு ஈமக்கடன் செய்கிறேன், வருடா வருடம் என்று சொன்னாராம். அன்று சொன்ன அந்த வார்த்தையை இன்று வரை அவர் காப்பாற்றி வருகிறார். மாசி மாதத்தில் மகத்தன்று தீர்த்தவாரியோடு சேர்த்து இந்த வல்லாள மகாராஜாவிற்கு திதி கொடுக்கும் அந்த வைபவம் இன்னமும் பிரதி வருஷமும் நடந்து வருகிறது. கிரிவலம் என்று சொல்லும் போது அனைவரும் நினைத்து கொள்ள வேண்டியது ஜடாவர்மன் விக்கிரம பாண்டியனை. அவர்தான் அந்த கிரிவல பாதையை மிகுந்த அழகாக அமைத்து கொடுத்தவர். அது 1240வது ஆண்டு. அத்தனை வருடமாக கிரிவலம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கோவிலில் தீ மிதித்தல் உண்டு. அதன் பிறகு மாசி மகத்தன்று அது திதி கொடுத்தல். ஆடிப்பூரத்தன்று காமதகனமும் உண்டு. சாதாரணமாக எல்லா சிவன் கோயிலிலும் உண்டா என்று தெரியாது. அண்ணாமலையில் காமதகனம் ஆடிப்பூரத்தன்று நடக்கிறது எல்லா வருடங்களிலும். கரும்பு தொட்டில் என்று ஒரு வேண்டுதல் உண்டு. பிள்ளை இல்லா குறை உள்ளவர்கள் வேண்டிக் கொண்டு கரும்பிலேயே தூளி போல் கட்டி குழந்தை நிச்சயமாக குழந்தை பிறந்து விடும் அவ்வாறு வேண்டிக் கொண்டவுடன் அந்த குழந்தையை அதில் போட்டு மாட வீதிகள் 4ஐயும் சுற்றி வருவார்கள். அதுதான் கரும்பு தொட்டில் வழிபாடு. ஆக எப்படி பார்த்தாலும் அண்ணாமலையான் வேண்டியதெல்லாம் தரக்கூடியவன் தான். அருணகிரிநாதருக்கும் இந்த கோவிலுக்கும் மிகுந்த சம்பந்தங்கள் உண்டு. ஒன்று, கம்பத்து இளையனார் சந்நிதி. அதாவது சம்பந்தாண்டான் என்பவன் காளி பக்தன். அவன் சொன்னான், என்னுடைய காளி பக்தி தான் பெருசு, உன்னுடைய முருகன் பக்தி அத்தனை சிறப்பு வாய்ந்ததில்லை. நான் கூப்பிடுகிறேன், காளி வருவார், நீ கூப்பிடு, குமரன் வருகிறானா பார்ப்போம் என்று. பகவான் திருவுள்ளம் எப்படியோ அப்படி நடக்கட்டும் என்றார். அடக்கமாக அருணகிரிநாதர் காளியை பற்றி சம்பந்தாண்டான் பாடுகிறான் பாடுகிறான் பாடிக்கொண்டே இருக்கிறான். காளி வரவில்லை. ஆனால் அருணகிரிநாதர் 2 பாடல்கள் பாடிய பிறகு மயிலும் பாடி நீ ஆடி வர வேணும் முருகா என்றதும் ஒரு கம்பம் அது பிளந்து மண்டபத்தில் சிவன் மயிலோடு தரிசனம் தருகிறான். அந்த அந்த கம்பத்திற்கும் அதை சுற்றி உள்ள மண்டபத்திற்கும் கம்பத்து இளையனார் சந்நிதி என்றே பெயர். அதே போல் முதலில் அருணகிரிநாதர் தன்னுடைய சிறு வயதில் பல்வகையான தீய செயல்கள் செய்து தீய வழியில் சென்றிருந்தார். அதன் பிறகு தமக்கை சொன்ன ஒரு சுடு சொல் தாங்க முடியாமல், அது தாங்க முடியாத சொல், அவரால் தாங்க முடியவில்லை. அவர் கோபுரத்தின் மேலேறி, இனி நாம் இருந்து பிரயோஜனம் இல்லை,
நான் இறக்கிறேன் என்று சொல்லி விழ எத்தனித்தார் கோபுரத்தில் இருந்து. அப்போது முருகன் அவரை தாங்கி பிடித்தான். பிடித்து என்னை பாடு என்றார். நான் என்ன அறிவேன்? தீய வழிகள் தவிர அறவழி அறியேன், உன்னை அறியேன், உன்னை பற்றி பாட அறியேன், எதுவுமே தெரியாத என்னை பாடு என்கிறாயே முருகா என்று புலம்பினார். இதோ பாடு என்று சொல்லி தன்னுடைய வேல்முனையால் அவருடைய நாக்கில் எழுதினான். அதுதான் முதல் திருப்புகழ். முத்தை திருப்பத்தி திருநகையத்தி கிரிசத்தி சரவண முக்தி கொருவித்து குருபர என போதும் முக்கட்பரமக்கு சொருதியும் முற்பட்டது கற்பித்தவுணர் என்று போகிறது அந்த பாட்டு. எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். ஏதோ ஆசை 2 வரி சொன்னேன். அதன் பிறகு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் அருணகிரிநாதர் இந்த கோவிலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து பல பொறாமை பிடித்த புலவர்கள் வல்லாள மகாராஜாவுக்கு கண்ணில் நோய் வந்த பொழுது தேவலோகத்திலிருந்து பாரிஜாத்த மலரை கொண்டு வந்தால்தான் உங்களுடைய கண் சரியாகும், யாரையாவது அனுப்பி கொண்டு வர சொல்லுங்கள் என்று அருணகிரிநாதரை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னார்கள். கடைசியில் அருணகிரிநாதர் தலையில் அந்த பொறுப்பு வந்து விழுந்தது. தேவலோகத்திற்கு போய் வருவது அவ்வளவு சுலபம் அல்ல என்று எல்லோருக்கும் தெரிந்ததுதானே. நடுவில் அவருக்கு ஏதாவது ஆகிவிடாதா, அவர் இல்லாமல் போக மாட்டாரா என்பது பொறாமை பிடித்தவர்களின் ஒரு கணக்கு. அருணகிரிநாதர் என்ன செய்தார்? தன்னுடைய உடலை ஒரு ஓரமாக கிடத்தி விட்டு, யாரும் அவ்வளவாக போகாத ஒரு ஓரத்தில் கிடத்தி விட்டு, தான் கிளி உருவமாகி மேலே பறந்து சென்று பாரிஜாத்த மலரை தேடி சென்றார். பாரிஜாத்த மலரையும் திருப்பி கொணர்ந்தார். கொண்டு வந்து விட்டு கீழே பார்த்தால் தான் விட்டு போன உடலை காணவில்லை, மனித உடலை காணவில்லை. அதனால் என்ன பக்தி போய்விடுமா அந்த பிறப்பிற்கு? கிளி உருவத்திலேயே கோபுரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கந்தர் அனுபூதியை முழுவதும் பாடினான். அதுதான் அந்த கந்தர் அனுபூதிக்கு சிறப்பு, முருகனுக்கு சிறப்பு, அருணகிரிநாதருக்கும் சிறப்பு. ரமணர் இந்த கோவிலை நினைத்து கொண்டாலே நமக்கு ரமண மகரிஷியுடைய ஞாபகம் நிச்சயமாக வரும். அவர் 17 வயதில் அவருடைய சித்தப்பா இறந்த பொழுது அவருக்கு என்னென்னவோ கேள்விகள் மனதில். நான் என்பது என்ன? என் பெயர் ரமணன் என்பதா, இந்த உடலா, அல்லது இதையெல்லாம் நினைக்கிறேனே இந்த மனதா, எதை சொல்லுவேன் நான் என்ற கேள்வி. அதனால் இடமிடமாக போகிறார். மனதில் உள்ள கேள்விக்கு விடை தெரியவில்லை. கடைசியில் அண்ணாமலைக்கு வந்த பிறகு அவருடைய மனதில் ஒரு சாந்தி வந்தது. அந்த பாதாள லிங்கேஸ்வரர் குகையில் அமர்ந்து தியானம் செய்து வந்தார். தியானிப்பவனும் தியானம் செய்யப்படுபவனும் ஒருவனே, அதை உணர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றார். அதுதானே அத்வைத்த தத்துவம். பரம்பொருளும் நீயும் ஒன்றே, எல்லாவற்றிலும் பரம்பொருள் இருக்கிறது என்ற அந்த தத்துவத்தை மிக அழகாக அவர் எடுத்து உரைத்து விட்டார். அப்பொழுது அந்த பாதாள லிங்கேஸ்வரருடைய அந்த குகையில் சிறுவர்கள் அவருக்கு நிறைய தொந்தரவு கொடுத்து கொண்டு வந்தனர். அதே போல் பாம்பு, பூச்சி, பல்லி முதலியனும் அவருக்கு தொந்தரவாக இருக்கவே அந்த இடையூறுகளை அவர் பொருட்படுத்தவே இல்லை. அதே சமயம் சேஷாத்ரி சுவாமிகள் அங்கு வந்து சேர்ந்தார். சேஷாத்ரி சுவாமிகள் இகத்தில் இருந்தாலும் அவருடைய நாட்டம் பரத்தில் போய்தான். அவர் அந்த தேடுதலில் தான் இவ்வாறு வந்தார். வந்தவர் ரமணரை கண்டதும் அங்கேயே தங்கிவிட்டார். அவர் அங்கிருந்து ரமணரை அழைத்து போய் ஒரு குகை கட்டி அதில் அமர்த்தி, மேலே ரமண ஆசிரமம் கட்டி அதில் அமர்த்தினார். இன்றளவும் ரமண ஆசிரமம் என்றால் மெய்சில் இருக்கக்கூடியவர்கள் பலர் உள்ளனர். அந்த ஆசிரமத்திற்கு நானும் சென்று வந்திருக்கிறேன். உள்ளே நுழையும் பொழுதே ஒரு சிலிர்ப்பு, ஒரு அமைதி, ஒரு பக்தி, இவை அனைத்தும் தோன்றும். தியானம் செய்ய வேண்டுமானால் அங்கே செய்ய வேண்டும். உடனே நாம் தியானம் என்பது கைகூடும் என்று நிச்சயமாக தோன்றுகிறது. அந்த அளவுக்கு நாம் பெரியவர்கள் இல்லை என்றாலும் அந்த வழியில் மனத்தை செலுத்துவதற்கு அந்த இடமே அந்த விதமான ஒரு அலையில் இருக்கிறது. அதை போல் ரமணருக்கு பிறகு சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகள் காமக்கோட்டி வம்சத்தை சேர்ந்தவர்.
அவர் தங்கக்கை சுவாமிகள் என்றே பெயர். அவர் கடைத்தெருவில் போய்கொண்டே இருப்பார். எந்த கடையிலாவது உள்ளே போய் ஏதாவது ஒரு பொருளை தொடுவார். அந்த கடைக்குள் அவர் போய்விட்டார் என்றால் அன்றைக்கு அந்த கடையில் உள்ள அனைத்து பொருட்களும் விற்று போகும், நல்ல லாபத்தில் விற்று போகும். கடைக்காரர்கள் ஆனந்தத்தில் திளைப்பார்கள். அதனால் அனைவரும் அவரை வா 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 என்று கூப்பிடுவார். இவர்கள் அனைவருமே செய்த அற்புதங்கள் என்றால் பக்கம் பக்கமாக இருக்கின்றன, சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே ஒன்று, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் ரமண மகரிஷி தனக்கு வந்த புற்றுநோய் கட்டியை எனக்கு மயக்கம் எத்தனையோ சொல்லி பார்த்தார்களாம் வைத்தியர்கள். வேண்டாம், எனக்கு இந்த கட்டியை மயக்க மருந்து கொடுக்காமலே அறுத்து எடுங்கள். நான் என்பது இல்லையே இந்த உடல். இந்த உடலில் அந்த கட்டியின் மீது நீங்கள் கத்தி வைத்தால் என்ன செய்யும்? அது அறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். இப்படி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஒரு சின்ன பேனா கத்தியை வைத்துக்கொண்டு எவராது கிட்டே வந்தாலே உடம்பு பதறியது நமக்கெல்லாம். அந்த அளவுக்கு ஒரு உடல் மீதிலிருந்து பற்று விலக வேண்டுமானால் அவர் எந்த அளவு பெரிய மனிதராக இருக்க வேண்டும். அதன் பிறகு ரமணரிடம் இருந்த தியானம், பக்தி முதலிய அனைத்தையும் கற்ற ஒருவர்தான் விசிறி சாமியார் என்று வழங்கப்படும் யோகி ராம் சுரத்குமார். அவர் வடக்கே பிறந்தவர். அங்கிருந்து எத்தனையோ தன்னை பிச்சைக்காரன் என்று சொல்லிக் கொள்வார். பல இடங்களில் அலைந்தார், பல இடங்களிலும் தன்னுடைய தேடலை தொடர்ந்தார். கடைசியில் கிடைத்த இடத்தில் படுத்துக் கொள்வார், கிடைத்த இடத்தில் சாப்பிடுவார். பிச்சைக்காரன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு கிடைத்ததை இதரர்களுக்கு கொடுப்பார். அந்த மாதிரி இருந்தவர் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகுதான் அந்த ரமணர் ஆசிரமத்தில் அவருக்கு ஒரு மனச்சாந்தி கிடைக்கவே தன்னுடைய எஞ்சிய வாணாளை அங்கேயே கழித்தார். இந்த திருப்பெருந்துறை, உத்தரகோச மங்கை 2 கஷேத்திரங்களையும் பற்றி, 2 தலங்களையும் பற்றி மாணிக்க வாசகருடைய பாடல்களில் அதிக அளவில் காணலாம். மதுவளர் பொழில் திரு உத்தர கோஷ மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆறுத கேட்போன் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழச்சுவையன அமுதென அரிதர் கரிதனை எளிதன அமரரும் அறிவார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆட்கும் பின்னொரு சொல்லும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை. திருவம்பாவை ஒன்றொன்றும் தேன், அதுவும் திருவாசகத்தில் உள்ளதுதானே. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பதுதானே சொல் வழக்கு. மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல அவர் சொல்வதை எல்லாம் எழுதி ஆடல் வல்லான் என்று கையெழுத்து போட்டு கீழே எழுத்து ஆடல் வல்லான் என்றுதான் போட்டிருக்கிறார். சிவபெருமானே வந்து எழுதியவர் என்று போடவில்லை. எழுதியவர் என்று போட்டால் ஒருவேளை சிவபெருமான் எழுதியதாக ஆகிவிடும் என்ற தப்பு அபிப்பிராயத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்று எழுத்து, அதாவது நான் பிரதி எடுத்து கொடுத்தேன் அவ்வளவுதான் என்று சிவபெருமான் அறுதியிட்டு பலரும் அறிய கையெழுத்து போட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம் இந்த அண்ணாமலையான். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சி, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சி விண்ணோர் முடியும் மணி தொகை வீரர் கண்ணாரிரவி கதிர் வந்து கரப்ப தன்னாருளி மழங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே புன பாய்ந்தாடேலோரெம் பாவாய். டைம் ஆயிட்டா சார்?
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலைக்கு அரோகரா. நினைத்தாலே முக்தி தரும் என்று சொல்லக்கூடிய இந்த கேத்திரத்தை பற்றி 4 நாட்களாக இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக நினைத்து கொண்டே இருந்தேனே. இந்த வாய்ப்பை எனக்கு தந்தது எஸ்.வி. ராஜசேகர் அவர்களுக்கு எப்படி நன்றி கூறினாலும் தகும். நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம். வணக்கம். ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் வந்து திருவண்ணாமலை தலத்தை பற்றியும் தலத்திலே இருக்கின்ற நம்முடைய மூர்த்தியாகிய அண்ணாமலையார் பற்றியும் உண்ணாமலை அம்மை அருளாளர்கள் அவங்கள பத்திலாம் ரொம்ப அழகா எங்களுக்கு அருள் உரை வழங்கினீர்கள். அடியார்கள் வழங்கிய எல்லா உரைகளுமே அருள் உரை தான். அதை எப்படி வழங்குகின்றோம் என்பதுதான் ரொம்ப உன்னிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுடைய அருள் உரையில எல்லா விஷயங்களும் அடங்கியிருந்தது. கோயிலுடைய தல வரலாறுல இருந்து, மூர்த்தியினுடைய சிறப்புல இருந்து, அடியார்களுடைய சிறப்பு வரைக்கும் எல்லாமே அதில் அமைந்திருந்தது. நீங்க ஒரு இசை கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியைன்னு சொன்னாரு. ஸோ அப்ப நீங்க ரொம்ப அழகாவும் பாடினீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க பேச்சில கவனம் செலுத்துறதுனால பாடலை குறைத்து கொண்டீர்கள். முத்தை திரு பத்தி திருநகையை முழுவதும் பாடுவீர்கள்னு நினைச்சேன். ஸோ அதையும் நேரம் கருதி சுருக்கமாக 4 வரிகள் பாடினீர்கள். இருந்தாலும் அந்த சரியான நேரத்துல ரொம்ப அழகா இவ்வளவு விஷயங்களை நிறைந்த விஷயங்களை மன நிறைவோடு செய்தீர்கள். அது மிகவும் பாராட்டத்தக்கது. ஸோ இறைவனை பற்றி பேச வேண்டும் என்றால், அதுவும் சிவபெருமானை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம். அது வந்து ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட அல்ல நான் பேச இன்றொரு நாள் போதுமான்ற மாதிரி அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் திருவண்ணாமலை தலத்தை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பிரம்மாண்டம். நீங்க சொன்ன அந்த திருவம்பாவை பாத்தீங்கன்னா, அந்த திருவம்பாவை அருளப்பட்ட திருத்தலமே திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில ஆதி அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அங்க இந்த இப்ப இருக்கிற கோயிலுக்கும் முன்னாடியான பழமையான கோயில், மலையை ஒட்டியே இருக்கும். அதுவும் மிகவும் பிரம்மாண்டமான கோவில். அது அடி அருணாச்சலம் அப்படின்னுவாங்க. ஆதி அருணாச்சலம், அடி அருணாச்சலம். அந்த திருவண்ணாமலையினுடைய அடியிலேயே அந்த மிகப்பெரிய கோபுரத்துடன் அந்த தலம், அந்த பெருமானும் ரொம்ப அழகாக மிளிர்ந்து கொண்டிருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, அந்த கோவில்ல தான் அந்த தெரு ஒன்று இருக்கும். அந்த தெருவில் வந்து கிரிவலம் போற வழியில நீங்க வந்து நம்முடைய மாணிக்க வாசகருடைய அந்த திருக்கோவிலை நீங்கள் வழிபடலாம். அந்த கோவிலிருந்து தான் அவர் திருவம்பாவையை ஏற்றியதாக வரலாறு. அப்படி இந்த திருவம்பாவை ஏற்றிய வரலாறை பார்க்கும் பொழுது அப்படியே ரசிச்சு ரசிச்சு நம்ம மாணிக்க வாசகர் எழுதியிருப்பார். அதனாலதான் திருவாசகம் ஏன் தேன் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் மாணிக்க வாசகர் அனுபவித்து அனுபவித்து எழுதியது. அவரும் அனுபவித்து, உலகத்தில் உள்ள அடியார்கள் அனைவரும் அனுபவித்த விஷயங்களையும் கண்டு கழித்து, அதுல வந்து இறைவன் அவர்களோடு எவ்வாறெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறான். அப்ப திருவண்ணாமலையில பெண்கள்லாம் குளிக்க போறாங்க, காலையில எழுந்திருச்சு, அதுவும் விடியற்காலை. அதான் திருவம்பாவை அப்படிதான் பிறக்குது. விடியற்காலை 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்க போறாங்க. குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தோழிமாரா போய் எழுப்புறாங்க. எழுப்பும் போதெல்லாம் அவங்களுடைய உணர்வுகள், மனநிலை எப்படி இருந்தது, அதெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக அதை படைத்திருப்பார். அப்ப இந்த ஆன்மாவை அதனுடைய, எப்பயுமே ஆன்மா என்பது பொதுவாக சிறப்பு நிலைன்றது வேற. பொதுவான நிலையில அது கீழ் நிலையில் தான் இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை என்றது மும்மலத்துல கீழ்மையில தான் இருக்கும். அந்த இதுல இருந்து மேல் நோக்கிய பயணத்தை கூட்டுட்டு போகும்போதுதான் கடைசியா அந்த திருவம்பாவை அந்த முடியும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த ஆன்மா ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவாக மாறுகிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையை வந்து மாணிக்கவாசகர் அப்படி படம் பிடிச்சு காமிச்சிருப்பாரு. அந்த பாடல்களை நீங்க பாடும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த உணர்வுகள் தெரியும். ஸோ அதை நம்ம நேரம் கிடையாது, அது இன்னொரு நேரம் நாம் திருவம்பாவையே கூட முழுமையாக சிந்திக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் நிறைந்தது. ஸோ இவ்வளவு அழகா பேசிய மைதிலி சம்பத் மேடம் அவர்களை வாழ்த்தி, இப்ப ராஜசேகர் ஐயா வந்து நம்மளுடைய அடுத்த நிகழ்வை பற்றிய நிலையினை சொல்வார். திருச்சிற்றம்பலம். நேரம் போனதே தெரியல. அரை மணி நேரம் நம்ம திருவண்ணாமலையில இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. திடீர்னு அந்த ஒரு டாபிக் எனக்கு டக்குன்னு வரவே, உடனே இவங்களை கூப்பிட்டது, ஓ இதுக்குதான் போல இருக்கு அப்படின்னு நான் இப்ப நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நிறைவான நிறைய செய்திகளை
இந்த குறைவான நேரத்துல ரொம்ப அருமையா வந்து அப்படியே தொகுத்து சொன்னாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த திருவண்ணாமலை கோயிலை பத்தியும், அந்த வந்து கார்த்திகை தீபத்தை பத்தியும், அந்த திருவண்ணாமலையோடைய பெரிய ஒரு விஸ்வரூபத்தை பத்தியும், கடைசியில வந்து எவ்வளவு அருமையா வந்து அந்த திருவம்பாவை இதை பத்தியும் எல்லாத்தையும் சொல்லி அழகா முடிச்சாங்க. ரொம்ப பிரமாதமான இதுக்கு அவங்க வந்து பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. எடுத்து பல விவரங்களை திரட்டி இந்த அரை மணி நேரத்துல ரொம்ப அருமையா கொடுத்திருக்காங்க. திருமதி மைதிலி சம்பத் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்கள வந்து இன்னும் நல்லா பாடுவாங்க. பல திருவம்பாவை இன்னும் வந்து பெருமாளுடைய பாசுரங்கள் அது இதெல்லாம் அருமையா பாடக்கூடியவங்க அவங்க. திருமாலுடைய பெருமைகளையும் வந்து பல விதங்கள்ல ரொம்ப அருமையா பேசக்கூடியவர்கள் அவர்கள். இன்னொரு முறை நம்ம வந்து அவங்களை கண்டிப்பா அழைக்கணும். திருமாலை பத்தி பேசுவதற்காகவும் அந்த பாசுரங்களை பாடுவதற்கும் அவரை அழைக்கணும். பின்னால நம்ம அழைப்போம் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக நம்மிடையே ரொம்ப அருமையான ஒரு பாடலை பாடுவதற்காக பிரசன்ன சிவா ஒரு பையன் பன்ரோட்டிலேருந்து இப்போ வந்து பாட போறாங்க. அந்த நம்ம உமாபாரதி அவர்கள் வந்து ரொம்ப அருமையான அந்த பையனை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு பையன் ரொம்ப நல்லா பாடுறான் சார், நீங்க அவங்கள வந்து பயன்படுத்திக்கலாம், அவனை வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க பெற்றோர்கிட்ட பேசி நான் வந்து அழைத்தேன். உடனே ஒத்துக்கொண்டார்கள். திரு பிரசன்ன சிவா அவர்கள் இப்பொழுது பாட வருகிறார். அவர் வந்து 10வது படிக்கிறாரு. அவருடைய பெற்றோர்கள் வந்து சரவணன் சங்கரி அவர்கள். கடலூர் பன்ரோட்டியில் வசிப்பவர். அரசு மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார் பன்ரோட்டியில. கடலூர் மாவட்டத்தில் உள்ள மாநில அளவிலான கலா உற்சவ் 2021 ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டியில வந்து செவ்வியல் இசையாக ஜெகஜனனி என்ற அருமையான ஒரு பாடலை பாடி ஒரு பரிசு வாங்கி அத்தனை பேருடைய கைத்தட்டலும் அந்த பையன் வாங்கியிருக்கான். அந்த பாடலை தான் இப்போ வந்து நம்ம கிட்ட இப்ப பாட போறான் அந்த பையன். அதை நம்ம எல்லாரும் கேட்க போறோம். இவரது இந்த பையனுடைய சகோதரர் ஸ்ரீகாந்த் சிவான்னு அந்த 2வது பையன். அந்த பையன் கீபோர்டில் அவன் பெரிய எக்ஸ்பர்ட். அவன் ரொம்ப அருமையா கீபோர்டில் கிட்டத்தட்ட 26 பாடல்களை அருமையா வந்து வாசிப்பான். அவனையும் நம்ம வந்து பின்னால வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம அழைக்க போறோம். கீபோர்டு இசையோட நம்ம கேட்க போறோம். இவங்க பாட்டி தாத்தா அவங்க 2 பேரும் அவங்க பெற்றோர்கள் எப்படியோ அதே மாதிரி அந்த 2 மகன்களுக்கும் அவ்வளோ பெரிய உற்சாகமும் ஒரு பெரிய ஒரு ஒரு உந்துதலும் கொடுத்து அவங்க வந்து ரொம்ப அருமையா வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அருமையான இந்த ஒரு நேரத்துல பிரசன்ன சிவா அவர்கள் அருமையான பாடலை பாடுவதற்காக அந்த பையன் இப்ப வரான். நீங்க அனைவரும் கேட்டு ரசிக்க வேண்டும் என்று கூறி பிரசன்ன சிவா அவர்களே வருக. அருமையான உங்களது பாடல்களை தரும். வாங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி நீ நீ சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி நீ நீ பாண்டிய குமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி, பாண்டிய குமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி,
வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி, வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி நீ நீ. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உமா பாரதி மேடமும் ராஜசேகர் சாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப அருமைப்பா, ரொம்ப அருமையா மனசை தொட்ட மாதிரி ரொம்ப அருமையா நீ பாடின. அதாவது இந்த ஜெகஜனனி பாட்டு நான் கேட்டிருக்கிறேன் சின்ன வயசுல. எங்க பாட்டி எங்க மூத்தவர்கள்லாம் பாடின ஒரு பாட்டு, அந்த காலத்து பாட்டு அது. அந்த பாட்டை இப்ப இருக்கக்கூடிய ஒரு பையன் பாடுறாருன்றதுதான் பெரிய சிறப்பு. ரொம்ப அருமையா நீ பாடின. இதுக்கு பரிசெல்லாம் நீ வாங்கியிருக்கேன்னு உங்க பெற்றோர்கள் சொன்னாங்க, உங்க பாட்டி தாத்தா எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நல்ல பாடல்கள் நிறைய பாடி நீ இன்னும் நிறைய பரிசுகள் வாங்கணும், எல்லா போட்டிகளையும் கலந்துக்கணும்ன்றது இங்க அத்தனை பேருடைய, இங்க பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்த்தாகவும் ஒரு ஆசையாகவும் உனக்கு சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சிப்பா, ரொம்ப அருமையா பாடினேன். சுவாமிநாதன் சார். பிரசன்னா, பிரசன்ன சிவா. பிரசன்ன சிவா. பிரசன்ன சிவா எப்படி இருக்கு? எங்க ஊர் பையன் பிரசன்ன சிவா. அதாவது நான் படிச்சது கடலூர், நீ இருக்கிறது பண்ருட்டி. அதனால நீ நம்ம ஊர், இது நம்ம ஆளு அப்படின்ற மாதிரி பிரசன்ன சிவா நம்ம ஆளு. அப்படி பிரசன்ன சிவா பண்ருட்டியில பலாப்பழம் எப்படி தித்திக்குமோ அதே மாதிரி உன் குரல் தித்திக்கும் குரல். நீ எப்படி பாடின அப்படின்னா உன் குரலை வச்சே சொல்லிடலாம், தித்திப்பாக பாடினாய். அதனால ரொம்ப அழகா பாடின, உனக்கு பாராட்டுக்கள். ஏன்னா உன்னுடைய எதிர்காலம் நல்லா தெரியுது. இந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்வாங்க. அப்ப எதிர்காலம் எப்படி தெரியும்னா இப்ப எப்படி பர்ஃபார்ம் பண்றோம். ஸோ எப்படி நாம இப்ப எப்படி இருக்கோம். நானும் ஒன்ன மாதிரி சின்ன வயசுல சுமாரா பாடுவேன், ஒன்ன மாதிரி சூப்பரா பாட மாட்டேன், நான் சுமாரா பாடுவேன். ஸோ அதனாலயே இப்போ ஓரளவுக்கு பாடுறேன்னா நீ இப்பயே நல்லா பாடுற, எதிர்காலத்துல எப்படி பாடுவேன். ஸோ அதை நினைச்சு பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. ஸோ இப்பயே வியப்பா இருக்குன்னா அப்ப நிச்சயம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன். அப்ப நம்மளுடைய 200வது நிகழ்ச்சிகள் எல்லாம் நீ ரொம்ப நல்லா இன்னும் பாடுவன்ட்டு நான் விரும்புகின்றேன், அதை உறுதியாக நம்புகின்றேன். மகிழ்ச்சி. இப்ப நம்மளுடைய கோவில் இருக்கு இல்லையா, திருவதிகை வீரட்டானம் கோயில். அந்த கோயில் அம்பாளுடைய பேர் பெரிய நாயகி. நோட் பண்ணி வச்சுக்கோ, அம்பாளுடைய பேர் பெரிய நாயகி. அப்புறம் அங்க திரிபுரம் எரித்த வரலாறு நடந்ததுனால திரிபுர நாயகின்னு அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. அதுக்கு அடுத்தது பெருமானுடைய பேரு வீரட்டானேஸ்வரர், அவ்வளவுதான். ஏன்னா அங்க அட்ட வீரட்டம் 8 வீர செயல்கள்ல திரிபுரத்தை எரித்த இடமா என்பதால் அவர் பேரு அதாவது வீரட்டானேஸ்வரர், வீரட்டநாதர். தமிழ்ல வீரட்டநாதர், வீர அட்ட நாதர். அட்டன்னா 8, வீரம்னா நம்ம பெருமான்லாம் அப்படி சிரிச்சா போதும், சிரிச்சா கருணையும் புரிவார், சிரிச்சா எதிரிகளுக்கும் கருணை புரிவார். வேற ஒண்ணும் இல்லை, அவங்கள அப்படியே இது என்ன சொல்றது, பஸ்பமாக்கிடுவார், அவ்வளவுதான். அதனால சிவத்தினுடைய அருமை பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த பஸ்பம்னு சொல்லும் போதே திருவண்ணாமலை ஞாபகம் வந்துடுது. அதனாலதான் அண்ணாமலையை நினைக்காம இருக்க முடியாது. அண்ணாமலை நினைச்சாலே முக்தி முக்தின்னு சொல்றவே. அது எப்படின்னா, அண்ணாமலையாருடைய ஒரு மிகப்பெரும் சிறப்பு என்னன்னா, அவர் அப்பேற்பட்ட விஷ்ணு, அப்பேற்பட்ட பிரம்மா, அவர்களால் அணுக முடியாதவர், ஆனால் அடியவர்களுக்கு எளியவர். அடியவர்களுக்கு எப்படி எளியவர்னா, அடியவர்கள் அங்க நினைச்சாவே போதும், அடியவர்கள் இருக்கிற இல்லத்தை தேடி பெருமான் விடுத்துருவார். இல்லம், அதாவது இல்லம் தோறும் எழுந்தருளிய பரணி அப்படின்னு சொல்லுவார். அப்ப முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர். மூவரும் அருகிலர் யாரு? சிவபெருமானை. மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழம் குடில் தோறும் எழுந்தருளிய பரணே. பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே, செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறைவுரை கோவிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அப்படிப்பட்ட பெருமான் எப்படி வீற்றிருக்கிறான் அங்கு? செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி, அவன் செம்மை நிறைந்த மேனியை உடையவன்.
ஆனால் தான் அவனுக்கு ஒரு பேர் சேயோன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் உண்டு. முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். முருகன் யங்கர் வெர்ஷன், சிவபெருமான் எல்டர் வெர்ஷன், அவ்வளவுதான். ஸோ அதனால இருவரும் அந்தந்த காலகட்டத்துல அம்சமாக வந்தவர் தான் முருகன். இப்ப சிவபெருமானுக்கு அவதாரம் கிடையாது, ஏன்னா அவதாரம் வந்து பெருமாளுக்கு மட்டும்தான். ஆனால் சிவபெருமானுக்கு என்னன்னா அம்சமாக வருவார்கள். அதுல முருகனாக வந்து 6 முகமாக 5 முகமாகிய சிவபெருமான் 6 முகமாக வந்து இங்கு எதற்காக வந்தார்கள் என்றால், மிக முக்கியமாக இந்த பூமியில் உள்ள ஆன்மாக்களுக்கு தன்னுடைய எல்லா கருணையும் நேரடியாக கொடுக்க வேண்டும் என்று வந்தார்கள். அப்படிப்பட்ட பெருமானை நாம் நினைந்து போற்றி இப்ப நம்முடைய அடுத்த நிகழ்வுக்கு பயணிப்போம். ராஜசேகர் சார். சுவாமிநாதன் சார், நீங்க விட்டா நீங்க தனி சொற்பொழிவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது எமக்கு ஈசன் போட்ட பிச்சை. அதான் ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்க ஒரு அழகான ஒரு சொற்பொழிவு ஒண்ணு கொடுக்குறீங்க. ஸோ ரொம்ப அதுவும் சுவையா இருக்கு, சிறப்பா தான் இருக்கு. இப்ப அடுத்ததாக நம்ம கவிதை உரை அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் ஒண்ணு இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இது முடிந்த வரையில் நல்ல ஒரு உரையாக இது இருக்கும். இது எப்படின்னு சொன்னா, இந்த புதிய கான்செப்ட் எப்படின்னு சொன்னா, ஒரு டாபிக் நம்ம கொடுக்குறோம். அந்த டாபிக்ல 24 வரிகள்ல ஒரு கவிதையை அவர் சொல்லுவாரு. அதே டாபிக்ல அப்படியே ஒரு 15 நிமிஷம் அதை பத்தி ஒரு உரையும் சொல்வார். அந்த ஒரே டாபிக்ல 2ம் வரும், கவிதையும் வரும், உரையும் வரும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புது கான்செப்ட் நாங்க உருவாக்கியிருக்கோம். அதை வந்து முதலில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம வந்து அரங்கேற்றுகிறோம். அதை முதலில் ரொம்ப அருமையா வந்து பண்ணி பேசுவதற்காக கவிமாமணி வைரபாரதி அவர்கள் வந்து இன்னைக்கு வர முடியல அவரால். இப்பதான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னால தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு, கொஞ்சம் வர முடியல, நான் வந்து அதுக்கு பதிலாக உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுறேன் சார், நீங்க கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அதனால அவருடைய வீடியோ இங்க நம்ம கிட்ட இருக்கு, இப்பதான் அனுப்பிச்சாரு. அதெல்லாம் நாங்க தயார் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறோம், இப்ப அதை போடுகிறோம். அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், திரைக்கதையாளர், வசனகர்த்தா எல்லாமே. அப்புறம் மகாகவி பாரதியினுடைய உறவு வழி பேரன் அவர். இலக்கிய சாரல், பாரதி 200, கவிஞர் வைரமுத்துவின் வெற்றி தமிழர் பேரவை, இந்த மாதிரி பல அமைப்புகள்ல வந்து 14 ஆண்டு காலமாக செயலாளராக இருக்கிறார். கவி புயல், கவிமாமணி, கவி ஞானி என்று பல பட்டங்கள் இவர் வந்து வாங்கியிருக்காரு. அப்துல் கலாம் விருது, ராமானுஜர் விருது, டிஎம்எஸ் விருது என்று பல விருதுகளை பெற்றவர். யோகி ராம் சூரத்குமாரை பத்தி, சத்யசாய் பாபாவை பத்தியும் அருமையான ஒரு கவிதையை வந்து அவர் வந்து போட்டிருக்காரு, கவிதை நூல் வந்து போட்டிருக்காரு. இப்பொழுது அவரது வீடியோ நீங்க வந்து பார்க்க போறீங்க. குறையொன்றும் இல்லை என்ற தலைப்புல முதல்ல கவிதை, அடுத்ததாக அவரது உரை வருகிறது. கேட்டு மகிழும்படி கேட்டுக்கொள். அனைவருக்கும் வைரபாரதியின் வைர வணக்கம். குறை ஒன்றும் இல்லை. குறை கடல் மேல் கூடு கட்டும் குமிழி. கேக்குதாங்க சார்? கேக்குது, நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. கடல் மேல் கூடு கட்டும் குமிழி மனமே அதை மலையாக்குகிறது, மனமே அதை மலையாக்குகிறது. அமைதி எனும் ஆழ்கடல் அலை அனுப்பி அழித்து விடுகிறது, அதை அழித்து விடுகிறது. திருப்தியை ஏடிஎம்மில் தேடுவதால் வருகிறது குறை, திருப்தியை ஏடிஎம்மில் தேடுவதால் வருகிறது குறை. அதை இதயத்தில் தேடுகிற போது அதன் கடவு எண், அதன் கடவு எண் தியானத்தில் வந்து நிறைகிறது. நிலாவில் ஏன் கரை, நிலாவில் ஏன் கரை என இரவு வருத்தப்படுவதில்லை, என இரவு வருத்தப்படுவதில்லை. சூரியன் சூட்டை குறை என கருதாமல் குவிந்த இதழ், குவிந்த இதழில் புன்னகை பூக்கிறது தாமரை, குவிந்த இதழில் புன்னகை பூக்கிறது தாமரை. ஐயையோ விழுகிறதே என பள்ளத்தாக்கு குறைபடுவதில்லை. விழுவதில் விளையும் ஞானம், விழுவதில் விளையும் ஞானம் எழுகிற போது எழுகிற அகந்தைக்கு இல்லை, எழுகிற போது எழுகிற அகந்தைக்கு இல்லை. பள்ளத்தாக்குகளிடம் இல்லாத குறை உள்ளத்தாக்கிடம் ஏன் வந்து உண்டியல் குலுக்குகிறது, உள்ளத்தாக்கிடம் ஏன் வந்து உண்டியல் குலுக்குகிறது? அருவியை விடவா அழகாக மனிதனால் அழுதுவிட முடியும்? அருவியை விடவா மனிதனால் அழகாக அழுதுவிட முடியும்? அருவி அழுகிறது என குறை காண்கிறது, அருவி அழுகிறது என குறை காண்கிறது. இல்லை,
இல்லை, தன் பல் தெறிக்க சிரிக்கிறது. அருவி தன் பல் தெறிக்க சிரிக்கிறது என நினைவுபடுத்துகிறது. குறை ஒரு கனவு. எத்தனை நாளைக்கு மனிதன் தூக்கத்தின் தூக்கு கயிற்றில் தொங்கிக் கொண்டிருப்பான்? எத்தனை நாளைக்கு மனிதன் தூக்கத்தின் தூக்க கயிற்றில் தொங்கிக் கொண்டிருப்பான்? நம்மை போல் நாம் இருப்பதே நிறைக்கான ஞானபீடம். வேறொருவனைப் போல் வேடம் பூண்கையிலேயே குறை மனிதனை குப்புற கவிழ்த்தி விடுகிறது. நிலாவும் சூரியனைப் போல் சுட ஆரம்பித்தால் இரவே கொசுவாகிவிடும். இரவே கொசுவாகிவிடும். அதனதன் இயல்பே அதற்கு நிறை. திருப்தியை திறந்த மனதில் சேகரிக்காமல் ஏற்றுக்கொள்ளும் குணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிறை எனும் இறைவனோடு எப்படி நிறைய முடியும்? நிறைவே இறைவன், குணமே கோவில், அதற்கான யாத்திரையே. நிறைவே இறைவன், குணமே கோவில், அதற்கான யாத்திரையே தியானம். முதலில் நிதானித்துப் பாருங்கள். குறையே இல்லை என்பதை கவனிக்க முடியும். தியானித்துப் பாருங்கள். நிறையே இதயம் என்பதில் நிறைய முடியும். ஈக்கள் தன் சிறகுகள் வண்ணமாக இல்லையே என வருத்தப்படுவதில்லை. ஈக்களாகவே இருக்கின்றன. மக்கள் மக்களாகவே இருக்கிற வரை குறைவொன்றும் இல்லை. நன்றி. வைரபாரதி. சுவாமிநாதன் சார். ரொம்ப அழகான கவிதை. சொல்ல போனா அவர் நேர்ல வந்து பிரசன்ட் பண்ணிக்கிறத விட இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆமா, எனக்கு திடீர்னு போன்ல சொன்னாரு, கொஞ்சம் வர முடியாம இருக்கு சார், கொஞ்சம் அர்ஜென்ட்ல கொஞ்சம் இதுவா இருக்கு, நான் எதனா ஆடியோ அனுப்பட்டுமா வீடியோ அனுப்பட்டுமான்னு கேட்டாரு. உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அழகா ரெடி பண்ணி வீடியோ அனுப்பிச்சிட்டாரு. நீங்க குறை பத்தி குறை ஒன்றும் இல்லைன்னு கொடுத்தீங்க. ரொம்ப அழகா குறையினுடைய தன்மை நிறையினுடைய தன்மையும் பிரிச்சு கவிதையில அப்படியே அழகழகா சொன்னாரு. சோ நான் இப்பயே சொல்லிடுறேன், நம்ம இப்ப அடுத்தது அதனுடைய உரை சொல்ல போறாரு. சொல்லி முடிச்ச உடனே நம்ம அடியார்கள்ல சந்திரகுமாரி மேடம் வந்திருக்காங்க. அவங்க வந்து திருவாசகம் ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்க வந்து குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே அப்படின்ற அந்த திருவாசக பாடல்ல ஒரு பாடலை பாடி காமிக்க போறாங்க நம்மளுக்கு. ஏன்னா இந்த குறை ஒன்றும் இல்லைக்கு அந்த பாடல் ரொம்ப பொருத்தமான பாடல். அதனால நீங்க தயாரா இருந்துக்குங்க மேடம். இப்ப அந்த உரையை நம்ம போட போறோம் சார். அப்புறம் நம்ம பஞ்சாபிகேசன் சார் ஆடியோ கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க எல்லாரையும் கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் அவங்க மொபைல்ல ஆடியோ கொஞ்சம் கூட வச்சுக்க சொல்லுங்க. ஓகே. எல்லாரும் ஆடியோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து இப்ப இந்த கவிதையை படிச்சாரு இல்லைங்களா, இந்த கவிதையினுடைய இப்ப உரை அதை கேட்க போறோம். அதுதான் இந்த இன்றையிலிருந்து இப்ப இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு. ஒரு கவிதை, அப்புறம் அந்த கவிதையினுடைய உரை. சோ அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து பயணிக்க போறோம். அதை எடுத்த உடனே வைரபாரதி வந்து சொன்னது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாக பானம்னு சொல்லுவாங்க இல்லையா, உற்சாக பானம். அது வந்து ஒரு தேநீரா இருக்கலாம் அல்லது காஃபியா இருக்கலாம். அதே மாதிரி இது ஒரு உற்சாக பானமா இருக்கு. சோ அப்படி இனிவரும் காலமும் உற்சாகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அவருடைய உரையை இப்பொழுது கேட்போம்.
அனைவருக்கும் வணக்கம். வைரபாரதி. குறை ஒன்றும் இல்லை. சார் ஆடியோ வீடியோ வரல. ஆடியோ வந்துச்சா? ஆடியோ வருது, வீடியோ வரல. ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்ட். அனைவருக்கும் வணக்கம். வைரபாரதி. குறை ஒன்றும் இல்லை. அருமையான தலைப்பு. இப்ப கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் நமக்கு அளித்த தலைப்பு. இந்தியாவின் சிற்பி. பல்வேறு சிற்பிகளில் அவர் முதன்மையானவர், தலை சிறந்தவர். அவர் மிக அற்புதமான அந்த பாடல், இசை அரசி MS அம்மா அவர்கள் பாடி, இது நிச்சயமாக சொல்ல வேண்டும், அந்த பாடல் வரியிலிருந்துதான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது. இந்த வாய்ப்பிற்கு எனது ஆருயிர் சகோதரர் அண்ணா ராஜசேகர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அமைப்புக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமான தலைப்பு. ராஜாஜி அவர்கள் இந்த பாடலை எங்கிருந்து எழுதினார் தெரியுமா? அதுதான் ராஜாஜி, மூதறிஞர். அவரை நினைக்கும் போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கும். அவர் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலை எழுதிய இடம் சிறைச்சாலை. பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். சிறையில் பூத்த சித்திரம் அந்த பாடல். எவ்வளவு ஒரு நெஞ்சுரம் அவருக்கு, எவ்வளவு ஒரு ஆன்மீக ஞானம் அவருக்கு. மூதறிஞர் ராஜாஜியெல்லாம் மறக்க முடியாது. அவருடைய ஞானம் இந்த நேரத்தில் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் நீ ராஜாஜியிலிருந்து ஆரம்பிக்கிறாய் என்று நீங்கள் யோசிக்கலாம். அவரே பெரிய நிறைவான ஒரு மனிதர். நிறைவான மனிதர்களை நாம் நினைக்க வேண்டும். அப்படி அது நேர்மறை சிந்தனை என்பார்கள், பாசிட்டிவிட்டி என்று. ராஜாஜி அவர்கள் சிறையில் எழுதிய பாடல் அது. சிறையில் உங்களுக்கு எப்படி நிறைவாக இருக்க முடியும்? இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆனால் அவர் அதில் கூட அந்த நேர்மறை தன்மையை எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். சிறைச்சாலையில் அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ண பெருமானை பற்றி எழுதிய பாடல் அது. அதுதான் நிறைவு. அதனாலதான் குறை ஒன்றும் இல்லை என்று எழுதினார். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட குறை ஒன்றும் இல்லை என்கிறார். அதான் ஞானம். இதை நம் வாழ்க்கையில் எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல குறைனா என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இது 2 வகையாக நாம் பிரிக்கலாம். லௌகீக பார்வை, ஆன்மீக பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பார்வையில் லௌகீகம் கிடையாது. ஆனால் லௌகீகத்தில் ஆன்மீகம் இருக்கிறது. ஆன்மீகம் அவசியம். லௌகீகம் என்றால் அதுல இருந்தால் லவ் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆங்கில வார்த்தைகள் பொதுவாக பெரும்பான்மையாக பல மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்டவை, கையாளப்பட்டவை. அதே போல லௌகீகம் என்கிற வடமொழியிலிருந்து தான் லவ்வே பிரிந்திருக்க வேண்டும். ஆக ஒரு குடும்ப இயல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கையில் அந்த குடும்ப பற்றுலாம் கிடையாது. ஆனால் குடும்பியல் வாழ்க்கையில் ஆன்மீகம் இருக்கிறது, இருந்தே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா ஆன்மா இல்லாத எதுவுமே இல்லை. நாம் சொல்லுகிறோம் இல்லையா, உயிரற்ற பொருள், உயிர்ப்பான பொருள் எல்லாவற்றுக்குமே ஆன்மா இருக்கிறது. ஆன்மாவை இப்படி ரொம்ப சிம்பிளா புரிந்து கொள்ளலாம். இதனால் பெரிய ஆன்மீக பேச்செல்லாம் நான் மாற்ற விரும்பவில்லை. ஆன்மா என்பது ஒரு வெற்றிடம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. புத்தர் சொன்ன போல் இதற்கும் என் குறை ஒன்றும் இல்லைக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால் சம்பந்தம் இருக்கிறது. காரணம், நாம் ஆன்மாவை பூரணமாக முழுமையாக உணர்கிற போது நமக்கு குறையே இல்லை. குறை என்பது நம்முடைய கற்பனை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அதுதான் சத்தியம். நாம் கற்பனையில் வாழ்கிறோம். இப்போ குறை என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது, குறை என்பது ஒரு எண்ணம் அல்லவா? மனம் என்பது என்ன? பகவான் ரமண மகரிஷிகள் சொல்லுகிறார், மனம் என்பது ஒரு எண்ண மூட்டை.
ஒரு மூட்டைக்குள்ளே நிறைய எண்ணங்கள் இருந்தால் அது எண்ணங்கள் என்பது என்ன? எண்ணங்கள் என்பது பெரும்பான்மையாக இறந்த காலம், எதிர்காலம் அல்லவா? இறந்த காலம் பற்றிய நினைவு பதிவுகள் இருக்கும். அதில் வந்து நமக்கு வேண்டாதவை, வேண்டியவை இரண்டுமே வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் நாம் தான் ஒதுக்குகிறோம் இது வேண்டாதவை, இது வேண்டியவை என்று. நன்மை தீமைன்னு ஒதுக்குறோம். ஆனால் நமக்கு நிகழ்ந்த எல்லாமே நமக்கு தேவையானவை, நன்மை தரக்கூடியவை. அதுதான் வந்து மிக முக்கியமானது. ஆன்மீகமாக அந்த ஆன்மீக பார்வையை வாழ்க்கையில் நாம் பதித்தால் மட்டுமே குறை என்பது ஒரு கற்பனை என்பதை முதலில் முழுமையாக உணர முடியும். அதற்காக அந்த ஆன்மீகம்னு வந்தது. காரணம், நாம் வந்து கற்பனையில் வாழ்கிறோம். என்ன கற்பனை அப்படின்னா, நமக்கு எதுவுமே இல்லை, அல்லது நாம் விரும்பியபடி வாழ்க்கையில் சிலவற்றை அமையவில்லை அப்படின்லாம் நினைக்கிறோம். நாம் வந்து விரும்பாதது நிறைய நடந்திருக்கிறது. அது எதற்காக நடந்தது என்பதும் தெரியாமல் இருக்கிறோம். ஆக குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது அதான் உண்மை. ராஜாஜி அவர்கள் சொன்னதுதான் உண்மை. அதை அப்படியே ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார். அதை நாம் எப்படி அடைவது என்பதுதான் இருக்கு. காரணம், மனம் என்பது குறைபட்டு கொண்டு தான் இருக்கும். எப்படி வந்து கடல் அலைகள் வந்து உப்பு கரிக்கிறதோ அதை ஏதாவது மாற்ற முடியுமா? முள்ளம்பன்றியை வந்து அப்படியே ஆசையாக நாய்க்குட்டியை போல் தடவி கொடுக்க முடியுமா? அதோட இயல்பு, அதற்கு முள் இருக்கிறது. முள் இல்லாதது சாதாரண பன்றி அல்லவா? ஆக இந்த இயல்பை நாம் வந்து புரிந்து கொள்ள தவறுகிறோம். வாழ்க்கையில் நமக்கு நிகழ்வது எல்லாமே நமக்கு நன்மையை தருகிறது, நமக்கு பக்குவத்தை தருகிறது. பக்குவம் தான் நன்மை. இதை நம்மால் வந்து ஏன் உணர முடியவில்லை என்றால், நாம் வேறொரு கற்பனையில் வாழ்கிறோம். அந்த கற்பனையோடு யதார்த்த வாழ்க்கை பொருந்தி போகாமல் இருக்கின்ற பொழுது இன்னும் நம்முடைய வேதனை அதிகப்படுகிறது. வேதனை என்பதும் ஒரு எண்ணம், அது கற்பனை. ஏனென்றால் நாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புத்தர் என்ன சொல்கிறார்? வலியை ஏற்றுக்கொள் என்கிறார். ஆசையே அழிவிற்கு காரணம் என்கிறார். ஆக அப்ப ஆசைப்படாமல் வாழ முடியுமா அப்படின்னா, தேவை என்பது வேறு, ஆசை என்பது வேறு. நாம் வாழ்க்கையை நமக்காக வாழாமல் பிறருக்காக காட்டிக் கொள்வதற்காக வாழ்கிற போது ஆசைகள் வருகிறது. இவனைப் போல், அவனைப் போல், அவர்களைப் போல், இந்த போல் தான் வந்து போலித்தனங்களுக்குள் நாம் வந்து நுழைகிறோம். ஸோ நம்முடைய இந்திய பாரம்பரியம், கலாச்சாரம் இப்பெல்லாம் பேசுறது எல்லாமே வந்து ஏற்கனவே பல மகான்கள் பதிவு செய்தது. மகான்கள் வந்து வாழ்க்கையை வந்து ஃபோர்ஸ் இயர்னு சொல்லுவாங்க, பார்ப்பார்கள். அப்படிதான் வந்து பகவான் ரமண மகரிஷியிலிருந்து பல மகான்கள் வந்து இந்த வாழ்க்கையை முதல்ல அவர்கள் நிதானமானவர்கள். எனக்கு வந்து ரொம்ப பெரிய அவர்களுக்கு சக்தியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அந்த இதுக்கே போகாமல் யதார்த்தமாக அவர்களை அணுகிற போது அவர்கள் நிதானமானவர்கள். அந்த நிதானம் வந்து நாம் கடைபிடிக்க வேண்டும். நமக்குள்ளதான் இருக்கு. மனம் என்பது அப்படியே அலைக்கடல் போலதான் அது. ஆன்மா என்பது ஆழ்கடல். இப்போ மனதை நாம் கவனிக்க வேண்டும். அது அப்போதுதான் குறை என்பது ஒரு எண்ணம். ஒரு எண்ணம்ங்கிறது என்ன? மேகங்கள் போல. நாம் நிலாவை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது மேகம் வந்து அந்த நேரத்தில் அது போகலாம். ஆனால் நம்முடைய கவனம் என்பது நிலாவில் மட்டும்தான் இருக்குமே தவிர மேகம் வந்துட்டு போயிடுங்கிறது தெரியும். நாம் குறைப்பட்டுக் கொள்வதில்லை. ஆக குறை காணும் உள்ளம் எப்போது மறையும் என்றால், நாம் முதல்ல மனதை கவனிக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? மனதை கவனிப்பது. நாம் வந்து புற உலகத்தை எவ்வளவு கவனிக்கிறோம். இப்போ வந்து யூடியூப் உலகமாகிவிட்டது, ஜூம் உலகமாகிவிட்டது. நமக்கு எத்தனை தகவல் வந்து சேகரித்துக் கொள்கிறோம். தலைகள் எல்லாம் தேவையா? இல்லை. இதெல்லாம் எதற்கு தேவை? நமக்கு அது தெரியும் என்பதற்காக நாம் அதை பகிர்ந்து கொள்கிறோம், அவ்வளவுதானே. ஆனால் இதெல்லாம் சேகரிக்கிற மனதை நாம் கவனிக்கிறோமா? நாம் உலகத்தை கவனிக்கிறோம், சரி, அது வந்து நம்ம உலகில் இருக்கிறோம் என்பது ஒரு நினைவு. அந்த நினைவு பதிவுகள் தானே உலகில் இருப்பதாக இருக்கிறது. தூக்கத்தின் போது உலகம் எங்கே? இல்லையா? தூக்கத்தின் போது உடம்பு எங்கே? ஆக இந்த மனதை நாம் கவனிக்கிறோமா? மனதை கவனிக்க இப்போ ஒரு குளம் வந்து கலங்கி இருக்கிறது. அந்த குளத்தில் வந்து அந்த குளத்தை எப்படி வந்து தெளிவுபடுத்த முடியும்? எப்படி தெளிவுபடுத்த முடியும் என்றால், நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. கரையில் இருந்து அமர்ந்து அந்த குளத்தில், கலங்கிய குளத்தில், அதாவது இந்த கலங்கிய குளம் தான் நான் சொல்ல வருகிற குறை காணும் மனம். அந்த கலங்கிய குளத்தை அப்படியே பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு சாட்சியாக, அதுவாக தானாக தெளிந்துவிடும். அந்த பார்வைதான், அந்த அகப்பார்வைதான் தியானம். ஆக தியானத்தால் மட்டுமே ஒருவர் குறை என்கின்ற கற்பனையில் இருந்து, குறை என்கின்ற கனவில் இருந்து, குறை என்கின்ற ஒரு லோ லெவல் மைண்டுன்பார்கள், அதிலிருந்து வெளியே வர முடியும்.
எப்படி வெளியே வருதுன்றா நாம் அதில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தால்தான் அதில் வெளியே வர முடியும். அதான் முக்கியம். நம்ம வந்து நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணராமலேயே அதிலிருந்து இப்படி வெளியே வர முடியும் இல்லையா? ஆக அதனால்தான் வந்து பட்டுக்கோட்டை சொல்வார், திருடனாய் பார்த்து திருந்தாய் விட்டார் திருட்டை ஒழிக்க முடியாது. அவன் தான் முதல்ல உணரணும். அது வந்து காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ ஆணையிட்டாலும் கூட, அரசாட்சி நடத்தினாலும் கூட, அகமாற்றம் என்பது நம்மிடமிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். ஆக இப்போ இறைவன் சத்யசாயி சொல்கிறார், நீ வந்து பிறரிடம் குறை காணாதே, உன் குறையை நீ முதலில் காண் என்கிறார். ஆக அகமாற்றம் என்பது இங்கிருந்து தான் வருகிறது. நீ பிறரிடம் குறை காணாதே என்பது என்ன? நீ உன்னுடைய குறையை காணு. இப்போ நீ சுட்டி காட்டுகின்ற போது சொல்வார்கள் அல்லவா, 3 விரல்களும் உன்னை நோக்கியே இருக்கிறது. இப்படி சுட்டி காட்டும் பொழுது 3 விரல்களும் நம்மை நோக்கியே இருக்கிறது. ஆக குறை காண காண அது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு 8 கால் பூச்சி விலையை போல தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அது மாட்டிக்கொள்வதை போல நாம் வந்து குறையிலேயே மாட்டிக்கொள்வோம். நமக்கு என்ன நிறைவு நடந்தாலும் சரி, நமக்கு என்ன நிகழ்ந்தாலும் சரி, அதிலும் ஒரு குறை காண்கின்ற ஒரு உள்ளம் வந்துவிடும். அது என்ன ஆகும்னா, ஆன்மாவே செல்லரித்து விடும். நீங்கள் யோசிக்கலாம், ஆன்மாவுக்கு வந்து உருவம் இல்லை, அது வந்து அரூபமானதெல்லாம் சொல்கிறானே இவன் எப்படி? காரணம் என்னவென்றால், நம்ம வந்து இந்த ஒரு பிறவி அல்ல. சில மதங்கள் அதை வந்து உணராமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாமே தவிர, ஒரு மண்ணுக்குள் தண்ணீர் இருக்கிறது. ஆக மண்ணுக்குள் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது என்பது எப்படி சரியில்லையோ, இன்னும் ஆழம் சென்றால்தான் தங்கம்லாம் கிடைக்கும் இல்லையா? அதே போல நாம் நமக்குள் ஆழம் செல்லும் பொழுதுதான் நமக்கு பல சத்தியங்கள் புரியப்படும். ஏன் சத்தியங்கள்னு பன்மையில் சொல்கிறேன் என்றால், ஜென்மம் இருப்பதும் சரி, நாம் செய்த செயலுக்கான விளைவு இருக்கிறது, அதுதான் கர்மா. அந்த கர்மா நம்மை நிச்சயமாக பாதிக்கிறது. அது வந்து உடனடியாக பாதிக்கலாம், தாமதமாக பாதிக்கலாம். அது வந்து ஆனால் நிச்சயமாக பாதிக்கும். நெருப்பு என்றால் சுடும். நெருப்பு என்பது செயல் என்றால் சுடுவது கர்மா. ஆக நமக்கு வந்து அவனுக்கு அப்படி அது கிடைத்து விட்டது, நமக்கு இது கிடைக்கவில்லையே என்ற அந்த ஒப்புமை இருக்கிறது அல்லவா? அந்த ஒப்புமை நமக்கு மீண்டும் செயலினுடைய கர்மாவை விளைவிக்கிறது. ஆக இதிலிருந்து வருவதற்கு ஒரே வழி, என்னுடைய 15 நிமிடமோ 12 நிமிடமோ இந்த காணொலியுடைய ஒரே சாராம்சம் என்னவென்றால், குறை காண்பதை எப்படி வந்து கடக்க வேண்டும் என்றால், தியானத்தின் வழியாக மட்டுமே நாம் கடக்க முடியும். எப்படி ஒரு ஆற்றை படகில், கப்பலில் இல்லையா, அல்லது நீந்தி கூட கடக்கலாம். அதே போல இதற்கான ஒரே வழிமுறை தியானம். அந்த தியானத்தை நீங்கள் எப்படின்னா, மனதை கவனிப்பது, கண்களை மூடி மனதை கவனிப்பது, மூச்சை கவனிப்பது, ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க மூச்சை கவனித்துக் கொண்டிருந்தாலே மனதனுடைய நான் சொன்னேன் அல்லவா, கலங்கிய குளம், அதற்கு வருகிறேன். அந்த கலங்கிய குளம் தானாகவே தெளிந்துவிடும். அந்த தெளிவுதான் நிறை. நாம் தெளிவாகத்தான் இருக்கிறோம். புற சூழ்நிலையாலும் நம்முடைய கர்ம பதிவுகள் இருக்கிறது அல்லவா, அந்த ஒரு சூழ்நிலை. அதனாலதான் ஒருத்தரை போல ஒருத்தர் இல்லை. ஒரு ட்வின்ஸ் எடுத்துக்கொண்டாலே ஒரு குழந்தையை போல் இன்னொரு குழந்தை வளரவே வளராது. அவருடைய வாழ்க்கை பயணமோ இலக்கோ வேற. காரணம் கர்ம பதிவுகள். ஆக நாம் இந்த குறை காண்பதிலிருந்து நாம் விடுபடுவதற்கான முதல்ல ஏற்றுக்கொள்ளும் தன்மை. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்வார்கள், ஸ்ரீ ரவிசங்கர் குரு அவர் சொல்லுவார், அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் த சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ். அதாவது சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள், மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள். இந்த மனிதன் இப்படிதான் அப்படிதான் ஏற்றுக்கொள். அதை ஏற்றுக்கொள்ளும் போதே அவரை நேசிக்க நாம் ஆரம்பித்து விடுவோம். இவர் இப்படிதான், இவர் மாறவும் செய்யலாம். மனம் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது, மனம் மேகம் போல. ஆக மனிதன் இன்று இருப்பதை போல நாளை இருப்பது இல்லை. அந்த ஒரு ஸ்திரமான நிலையில் அது ஆன்மீக வாழ்க்கையில் தான் அது சாத்தியம். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஏற்றுக்கொள்வது, ஏன்னா புற சூழ்நிலை நம் கட்டுப்பாட்டில் இல்லை, நம்முடைய மூச்சே நம் கட்டுப்பாட்டில் இல்லாத போது எதற்காக நாம் குறை காண வேண்டும்? இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு சுற்றுலா பயணியை போல இந்த பூமியில் வந்திருக்கிறோம். நாம் முழுமையாக சுற்றி பார்க்கின்ற வரை வந்து கொண்டே இருப்போம், அதுல சந்தேகமே கிடையாது. அதில் நாம் ஏதாவது தேவையில்லாத தீவினைகள் செய்தாலும் வருவோம், நல்லது செய்தாலும் அந்த ஒரு புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக வருவோம். ஆக இதையெல்லாம் முடிப்பதற்கு நாம் விழிக்க வேண்டும். அதான் அகவிழிப்பு. அந்த அகவிழிப்பு நமக்கு நிச்சயமாக நிகழ வேண்டும். ஆக நாம் தினந்தோறும் பல் துலக்குகிறோம். ஏன்? பற்களில் கரையெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப மனதில் உள்ள குறைகளை எப்படி நாம் துலக்குவது அல்லவா? அதை பத்தி என்றாவது ஒரு நாள் நாம் கவனித்திருக்கிறோமா? நான் செய்வதை மட்டுமே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுதான் சரியான ஒரு உரை என்று நான் நினைக்கிறேன். நான் புத்தகத்தை படித்து இதெல்லாம் அதுக்கு நீங்கள் புத்தகமே படித்துக் கொண்டு போய்விடலாம். ஏன் ஒருவர் பேச்சை கேட்க வேண்டும்? காரணம், யார் ஒருவர் எதை சொல்ல வருகிறாரோ அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதை சொல்கின்ற போதே அது சென்று சேரும். எப்படி விவேகானந்தர் சொன்னது பற்றி கொண்டு எரிந்ததோ அதை அவர் கடைபிடித்தார்.
எப்படி இறைவன் சத்யசாயை அவர் சொன்னது எல்லாம் ஆழமாக உள்வாங்குகிறோமோ, பகவான் ரமண மகரிஷி சொல்வதை ஆழமாக உள்வாங்கி, ஏன்னா அவர்கள் அதை கடைபிடித்தார்கள், அதை அவர்கள் வாழ்க்கையாக ஆக்கியதால் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆக நான் இத்தனை நிமிடங்கள் பேசியதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன். என்னுடைய அகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நானும் குறை கண்டவன் தான், நானும் புறம் கூறியவன் தான். இப்பொழுது நிறைவை என்னுடைய ஆன்மாவில் உணர்ந்து, அது என்னுடைய ஆன்மாங்கிறதே தவறான வார்த்தை. ஏன்னா இது இப்போ நான் ஆன்மீக பேச்சுனா பெருசா அது போயிடும். ஏன்னா ஆன்மா அன்பா நாம, இது நம்முடைய உடம்பு என்பது நம்முடைய வேர்க்கடலையுடைய தொழிலை போலதான். ஆக ஆன்மாவிலிருந்து அந்த நிறைவு வரும். அது ஆன்மாவுடைய குணம் என்பது நிறைவு. அந்த நிறைவை தியானத்தில் மட்டுமே நாம் அடைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, உண்மையிலேயே குறை ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம், சாய்ராம். அற்புதமான உரை, ரொம்ப அழகா. குறை ஒன்றும் இல்லை. அந்த குறை அப்படின்னாவே டக்குன்னு நம்ம மனசுல அந்த நிறை, குறையை பத்தி பேசும்போது அப்ப எது நிறைன்றது நம்ம மூடி வந்துகிட்டே இருக்கும். அப்ப நாம் எதை நாம் நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறதா தான் இந்த ஆன்மா மாறிடும். நம்மளுக்கு இது குறையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது குறைவுல இருந்து வெளியில வரவே முடியாது. அது நல்ல எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, ஒரு மாணவன் ஒரு வகுப்பறை எடுத்துக்கங்க. ஒரு மாணவன் 60 மதிப்பெண் எடுத்திருப்பான், 100க்கு 60 மதிப்பெண் எடுத்திருப்பான். ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுவான், நான் முதல் வகுப்பிலே தேர்ச்சி அடைந்து விட்டேன், 60 மதிப்பெண் எடுத்துள்ளேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருப்பான். ஆனா இன்னொரு இருக்கிறான், அவன் 100க்கு 99 மதிப்பெண் எடுத்திருப்பான். ஆனா ஒரே சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு, 1 மார்க் கம்மி ஆயிடுச்சு, நான் 100க்கு 100 தான் பிளான் பண்ணேன்னுவான். அப்ப அந்த குறையும் நிறையும் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே தான் இருக்கு. அதான் அவர் சொல்றாரு ரொம்ப அழகா. அதுதான் ஆன்மீகத்திலையும் லௌகீகத்திலையுமே அது எப்படி இருக்கு அப்படின்னா அது அப்படிதான் இருக்கு. அப்ப எல்லாமே நம்ம மனசு சம்பந்தப்பட்டதுதான். அது சின்ன வயசுலயே நம்ம 5வது 6வது படிக்கும் போதே அது விளையாட ஆரம்பிக்குது. ஆனா அப்ப அது என்னன்னு தெரியாது நமக்கு. அப்ப மனசுன்னா என்னன்னு தெரியாது, உயிர்னா என்னன்னு தெரியாது. ஆனாலும் அது அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒரு சர்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அது வரைக்கும் அது இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்ப அதற்கு முன்னாடி இப்ப அந்த அருமையான ஒரு பாடல், இப்ப ஒரு பாடல் பாட போறாங்க சந்திரகுமாரி மேடம். அந்த பாடலை கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு குறை நிறைக்கான முழு விளக்கமும் ஓரளவுக்கு தெரிந்து விடும். 8 வரி பாடல் தான் மாணிக்க வாசகர் அப்படி பிழிந்து கொடுத்திருப்பாரு. சந்திரகுமாரி மேடம், நீங்க பாடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். அந்த கவிதையும் விளக்குறையும் அப்படியே எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி ஐயா. ஏன்னா வாய்ப்பு உங்களுக்கு ஏன் கொடுக்குறோன்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க திருவாசகம் முற்றுவதில் நிறைய பண்ணிருக்கீங்க, திருவாசகத்தை அவ்வளவு அழகா பாடுவீங்கன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு வாய்ப்பு நான் அளிக்கவில்லை, அண்ணாமலையாரே அளித்திருக்கிறார். அண்ணாமலையாருக்கு அரோகரா. கோயில் திருமூர்த்த பதிகம். மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே மறையுமாய் மறையில் பொருளுமாய் வந்த மனதினை மன்னிய மண்ணே சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே இறைவனே நீயல் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை இறக்கேனே. திருச்சிற்றம்பலம். ரொம்ப விரைவாகவும் அருமையாகவும் பாடினீர்கள். விஷயம் சுவாமிநாதன் சார், நான் ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். எதுக்காகன்னா, இந்த பாடினாங்க இல்லையா, பாடினதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணிக்க வாசகர் சொன்னது. இப்ப இசையோட பாடும்பொழுது நம்ம கவனம் இசையின் மீது தான் நிற்கும். இப்ப பாருங்க, அதை ஒரு குறைந்த நிமிடத்துல அப்படியே பிரிக்கிறேன். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா எழும் சுடர் குன்றே.
மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திடை மன்னிய மண்ணே, சிறைபெறா நீர் போல் சிந்தைவாய் நின்ற திருப்பெரும் துறை உரை சிவனே, எந்த அதுக்கடுத்து என்ன மேடம்? இறைவனே நீ என் இறைவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனே. நீ உன்னை என் இறப்பேனே. அப்ப எவ்வளவு அழகா குறைவிலா நிறைவே கோதிலா ஆமுதே. அப்ப இறைவன் மட்டுமே இந்த உலகத்துல குறைவில்லாத நிறைவுடையவன், அவ்வளவுதான். அதுதான் இந்த குறை நிறைக்கான முழுமையானது. அப்ப எல்லா ஆன்மாக்கள்னா என்ன, மனிதர்கள் மட்டுமல்ல, ஓரறிவு முதல் 6 அறிவு உடைய எல்லா ஆன்மாக்களுமே குறை உடையனாதான். அது எதனால குறை இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சோம்னா, அது துன்று தொட்டு அதுகிட்ட அந்த குறை இருக்கு. அதுதான் அறியாமை, அதுதான் ஆணவம், அதுதான் இருள். அந்த இருள் என்ற அந்த அறியாமை இருக்கிற வரைக்கும் அது குறை உடையதுதான். அதை எப்படி நீக்க வேண்டும் என்றால், நம்முடைய சித்தத்தை நாம் இறைவன் மீது வைத்து கொண்டே இருக்க அந்த இருளானது இறைவனாகிய ஒளி, இறைவன் ஒளி பொருள், அந்த ஒளியை நோக்கிய பயணத்தில் இது திகழும். அப்ப அது ஒளியோடு சென்று ஒன்றும் பொழுது இந்த குறை தானாகவே நீங்கிவிடும். அந்த ஆன்மாவும் அந்த முழுமுதற் பொருளோடு இசைந்து அதுவும் தெளிவாகும். இப்படிதான் இது ஒரு பயணம். இந்த பயணத்துல இந்த நிகழ்ச்சி நம்மை இந்த இருளில் இருந்து ஒளியை நோக்கி சென்று நாம் அறியாமையிலிருந்து அறிவு என்ற இடத்தை அடைகின்ற ஒரு மிக முக்கிய இலக்கினை நாம் உணர்ந்து கொண்டால் நமக்கு அனைத்துமே நிறைவாக அமையும் என்று கூறி நான் இந்த நிகழ்வினை ராஜசேகர் ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையா குறை ஒன்றும் இல்லைன்னு நான் ஒரு தலைப்பு கொடுத்து அவரை பேச சொன்னேன். கவிதையை உரை 2 பண்ணாரு. பின்னாடி நீங்க அம்மா அவர்களை அழகா ஒரு 4 வரி பாட சொல்லி அதற்கு அந்த குறை ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நிறைதான்றது நீங்க சொல்லி நிறைவுபடுத்திட்டீங்க. அதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்களும் அவங்களும் சேர்ந்து அதை நிறைவாக முடித்து விட்டீர்கள். பெரிய சிறப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, எல்லாம் ரொம்ப அழகா வந்திருக்கு. பிரமாதமான நிகழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன். பார்வையாளர்களும் அப்படித்தான் நினைப்பாங்க என்று நினைக்கிறேன். 2 சின்ன அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டு பார்வையாளர்களை நீங்க கூப்பிடுங்க. ஒண்ணு அடுத்த நிகழ்ச்சி நம்ம 18ஆம் தேதி, அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருமையான நிகழ்ச்சி, இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி இருக்கு. அவசியம் நீங்க கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த மாதம் தமிழ் புத்தாண்டு 14ஆம் தேதி ஏப்ரல் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண போறோம். அதுவும் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி, அது ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சியாக அது இருக்கும். அவசியம் நீங்க பார்க்கணும். தமிழ்ல உள்ளக்கூடிய பல சிறப்புகளை விவரிக்கக்கூடிய அருமையான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நிகழ்ச்சியை நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்பொழுது சுவாமிநாதன் சார், நீங்க பஞ்சாபகேசன் சார் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கருத்து சொல்றதுக்கு. முதல்ல அவரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யாராவது இருந்தாங்கன்னா இன்னும் 2 பேரை மட்டும் கூப்பிடுங்க. மொத்தம் ஒரு 3 பேரை கூப்பிட்டு 2 மணித்துளிகள்ல அவங்க கருத்து சொல்ற மாதிரி கொஞ்சம் கேட்கணும். 2 நிமிடத்துல 2 மணித்துளி. பஞ்சாபகேசன் சார் அவர் ஆரம்பத்துல இருந்தே பஞ்சாபகேசன் சார் ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு அந்த குறை நிறை அந்த நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருந்தது, உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியே அல்ல, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அற்புதமான ஒரு நாள்னு வர்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே நான் மெஸ்பரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருடைய பேச்சை கேட்டு அண்ணாமலையாரை பத்தி எனக்கு அண்ணாமலையார் தான் தெரியுமே தவிர, இந்த கோவிலை பத்தி தான் ஓரளவுக்கு தான் தெரியுமே தவிர, இத்தனை விவரங்களா அவங்களால சொல்ல முடியும்? ஒரு 30 நிமிடத்துல ஒரு 3 மணி நேரத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை முத்தாக சொல்லி இருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. அத்தனையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு. அதோட இல்ல, அந்த ஒரு டாக்ன்னு சொன்னா ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோட வரணும். அதுல பாத்தீங்கன்னா மாலை கட்டுற மாதிரி ஒரு கோஜன்சி இருக்கணும். ஏதோ எடுத்தோம் பேசுறோம், அண்ணாமலை பத்தி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி பேசுறோங்கிறது இல்லாம, அந்த ஆரிஜின்ல இருந்து ஆரம்பிச்சு அதுல கடைசியில என்ன நடக்குது, என்ன நடந்தது, இப்படி ஃபார்மாலிட்டிஸ், அவங்களுக்கு எத்தனைதான் நம்ம கிளாப் தட்டினாலும் அவங்களுக்கு தவிர எல்லாருமே இருந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு பெரிய ஒரு கிளாப் தட்டலாம். அந்த அண்ணாமலையாரை நம்ம எல்லாம் மனப்பூர்வமா வேண்டிக்கணும். அவங்களுடைய பேச்சுக்கு நான் ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இனிமே அவங்க எங்க பேசினாலும் கேட்பேன். அந்த அளவு அவங்கள்ட்ட சரக்கு இருக்கு. அதோட அப்படிங்க பாடல்களும் பாத்தீங்கன்னாக்க அதுக்கு இன்னும் மெருகூட்டியது. அது போன்ற இந்த
மாணவரும் சிறந்து பாடினார், நல்ல அழகாக பாடினார். அதை போன்ற இவருடைய கருத்து, ஆன்மாவை பற்றிய கருத்து அவ்வளவு ஒரு ஆழமாக என்னுடைய மனதிலே பயந்து விட்டது. நானும் ஒரு ட்ரெயினர் தான். இருந்தாலும் இந்த ஆன்மீகம் என்று சொன்னால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, மனம் என்றால் என்ன? மனம் என்பது பார்த்தீங்கன்னாக்க எண்ணங்களின் ஒரு மூட்டை தான். அது வருங்காலம், கடந்த காலம், இதை பற்றி நினைவுகள், அழுத்தங்கள் தான் அந்த மனசுல இருக்கும். அதுல இருந்து எப்படி விடுபடணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் தெளிவாக ரொம்ப சிம்பிளா எடுத்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்பவே ரசிச்சேன்னு சொல்லலாம். அதனால இந்த பார்த்தேன், படித்தேன், பக்கம் வர துடித்தேங்கிற மாதிரி இது கேட்டேன், ரசித்தேன், இன்புற்றேன். அதே போலவே இங்க பாத்தீங்கன்னா ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி ஒரு பக்கம் சுவாமிநாதன், ஒரு பக்கம் ராஜசேகர், 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அவ்வளவு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா இவர் விட்ட இடத்துல இருந்து அவர் எடுத்துக்கிறாரு, அவர் விட்ட இடத்துல இருந்து இவர் எடுத்துக்கிறாரு. அதனால அந்த நிகழ்ச்சி மிக அழகாக சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னாக்க சிவனோடு சேர்ந்து அந்த முருகனையும் இணைத்து பேசினார்கள். சிவன் என்றால் சிவனுடைய அம்சம் தான் முருகன், தனி கிடையாது அப்படிங்கலாம் பேசினாங்க. அந்த சாமிநாதன் என்று சொன்னாலே நமக்கு சாமி மேலேதான் ஞாபகம் வருது. அதனால ஒரே நிமிடத்துல அந்த சத்ய சாய்பாபா மீது பாடக்கூடிய அந்த முருகனுடைய பாடலை மட்டும் ஒரு 2 நிமிடத்துல பாடி என்னுடைய உரையை முடித்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால வரை என்று வைத்துக் கொண்டால் அதுக்குள்ள முடிச்சானாக்க அதுவே ஒரு பெரிய வெற்றின்னு தான் சொல்லலாம். அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறத விட அந்த பேசினவர்களுடைய பேச்சை நம்ம கேட்பதற்காக கிடைத்த சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். அந்த வகையில் அது பொக்கிஷமாக நான் கருதுகிறேன். இந்த பாட்டு என்ன கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். நீங்களும் என்னோட சேர்ந்து பாடலாமா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? பாடலாம். கந்தா குமர வடிவேலா, கந்தா குமர வடிவேலா, கௌரி புத்திர வடிவேலா, கௌரி புத்திர வடிவேலா, கந்தா குமர வடிவேலா, கார்த்திகேய கருணா சாகர, கார்த்திகேய கருணா சாகர, தீனதயாள வடிவேலா, தீன சரண்யா வடிவேலா, தீனதயாள வடிவேலா, ஸ்ரீ சாயிநாத வடிவேலா, ஸ்ரீ சாயிநாத வடிவேலா, கந்த குமர வடிவேலா, கௌரி புத்திர வடிவேலா, கார்த்திகேய கருணா சாகர, கார்த்திகேய கருணா சாகர, தீன தயாள வடிவேலா, தீன தயாள வடிவேலா, ஸ்ரீ சாயிநாத வடிவேலா, ஸ்ரீ சாயிநாத வடிவேலா. வாய்ப்புக்கு நன்றி. அருமை, மிக அருமை. நன்றி. ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துரை எப்படிலாம் பேசினாங்க, பாடினாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை விட ஸ்பெஷல் என்னன்னா, ஒருத்தவங்க பேசுனாங்க, ஒருத்தவங்க பாடினாங்க, நீங்க என்னவோ அதை விட மேலாக பாடினீர்கள், பேசினீர்கள், ரெண்டையுமே செஞ்சீங்க. பஞ்சாபிகேசன் சார் ரொம்ப அருமை. இப்போ நம்ம பிரசாத் சார் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாரு, அவருடைய கருத்தினை கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அருமையா நிகழ்ச்சி, நிறைய தெளிவான சமாச்சாரங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க மைதிலி சொன்னது எல்லாமே எனக்கு இன்னைக்குதான் பாதி தெரியும். எல்லாமே அவர் சொன்ன மாதிரி நானும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். வைரபாரதி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா ரொம்ப தாக்கம் என்னன்னா, அந்த குறை ஒன்றும் இல்லை. என்னுடைய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனும் அதுல உங்களுக்கு பகிர்ந்துக்கணும். நானும் திரு அப்துல் கலாம் அவர்களும் சென்ட் ஜோசப் காலேஜில் ஒன்னா படித்தோம். அவர் அலுமினை அசோசியேஷன், என்னை விட அவர் 20 வருஷம் மூப்பு. அதே பிசிக்ஸ் தான், அதே காலேஜ் தான் படித்தோம். அவர் என்ன பண்ணாரு, நாங்கள் 2 பேரும் அந்த மீட்டிங்க்கு போகிறோம், ஓல்டு ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் மீட்டிங்க்கு. அவருடைய ஃபோனுக்கு ஒரு ரிங்டோன், அந்த ரிங்டோன் என்னன்னா
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லைன்னு பாடிச்சு. நான் உடனே கேட்டேன், இந்த பாட்டை எதுக்காக சார் உங்க ரிங்டோனா வச்சிருக்கீங்க? அவர் உடனே சொல்றாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கோடா, இதை எழுதியவர் ஒரு பாரத் ரத்னா, இதை பாடியவர் ஒரு பாரத் ரத்னா, இது பதிவு செய்யப்பட்டது அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவால எங்க தர்பார் ஹால் ராஷ்டிரபதி பவன்ல. அதுவும் எனக்காக எழுதி அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த பாட்டை எனக்கு அங்கீதம் கொடுத்துட்டாங்க MS சுப்புலட்சுமி. நான் வீணையில கூட இந்த பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீணைய இப்ப அவருடைய நினைவு இல்லத்துல வச்சிருக்காங்களாம். சோ இந்த பாட்டு சாதாரண பாட்டு இல்ல, 3 பாரத் ரத்னாக்கள் இணைந்திருக்காங்க பாருங்க. அவரும் பாரத் ரத்னா, அதை கடைசியில சொல்றாரு அவர், நானும் ஒரு பாரத் ரத்னா. இது சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பாரத் ரத்னான்னா என்ன, அவங்க 3 பேரும் சாதிச்சது என்ன. MS சொல்லிட்டாங்களாம், உங்ககிட்ட இத பாடி உங்களுக்கு அங்கீதம் பண்ணதுனால இனிமே நான் எந்த ஸ்டேஜ்லயும் இந்த பாட்டை பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் MS. அவங்க கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கும்போது MS சொன்னாங்க, பெருமைப்பட்டாங்க. அவ்வளவுதான். பேசியவர்களுக்கெல்லாம் நன்றி. அந்த சிறு பையன் ரொம்ப அருமையாக பாடினார், அவரை நாம் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். எல்லாரும் நல்லா பேசினாங்க, நல்ல கருத்துக்கள். ரொம்ப நன்றி. எனக்கு இந்த நிகழ்ச்சி மறுபடியும் கேட்க வேண்டும் என்றே இருக்கிறது. வணக்கம். பிரசாத் சார், நீங்க சென்னையில இருந்து தான் வந்திருக்கீங்களா இல்ல ஹைதராபாடா? சென்னையே தான். சென்னை தான். ஓகே. பிறந்ததே சென்னை. ஓ, பிறந்ததே சென்னை. ஓகே, வெரி குட். அது நீங்க பாரத் ரத்னான்னு சொல்லி எனக்கு ரத்தினத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏன்னா சிவபெருமான் ரத்தினம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த சுருக்கமா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரத்தின சுருக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சுருக்கமா எப்படி இருக்கு, ரத்தின சுருக்கமா இருக்கு. ஏன் ரத்தின சுருக்கமா இருக்கு அப்படின்னா, சிவபெருமானே ரத்தினம் தான். ஏன்னா அவர் செம்மை மேனியன், செந்தழல் மேனியன். ரத்தினங்கள்ல நவரத்தினத்துல அதுவும் சிகப்பு, இவரும் சிகப்பு. அப்ப அந்த சிகப்புக்கு சிகப்பு இருக்கிறதுனாலதான் 5 சபைகளில் நாட்டியம் ஆடும் பொழுது சிவபெருமான் மிக உயர்ந்த சபையாகிய ரத்தின சபையில ஆட்டம் ஆடியதுதான் திரு ஆலங்காடு. சோ அந்த தாண்டவம், ஊர்த தாண்டவம் தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான தாண்டவம். சோ இப்படிப்பட்ட ரத்தினங்கள் நிறைந்த இந்த நிகழ்வாக இந்த நிகழ்வு நம்ம பிரசாத் சார் ஞாபகப்படுத்தி அந்த 3 ரத்தினங்களோடு எல்லாம் ரத்தினமாக அமைந்தது என்று கூறி, இப்ப அடுத்த நண்பரை நாம் அழைக்கின்றோம். இப்ப உமாபாரதி மேடம். நமஸ்காரம் மேடம், வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆரம்பிக்கும் போதே சுவாமிநாதன் சார் சொன்னார், இன்னைக்கு நீங்க மைதிலி சம்பத்காக வந்திருக்கேளா அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காக வந்தாலும் இந்த அருமையான நிகழ்ச்சி அவளோட அந்த அண்ணாமலைக்கு அரோகரா கேட்டுட்டு உண்மையிலேயே ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வைரபாரதி பேச்சும் அப்படித்தான். நம்ம சந்திரகுமாரி அம்மா பதிகம் பாடினாங்க, அதுவும் அருமை. பிரசன்ன சிவா ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாரு. எனக்கு ஒரு சின்ன ஆசை, மைதிலி சம்பத் அவர்கள் பாட்டு டீச்சர் அப்படின்றதுனால நான் பேசி முடிச்ச உடனே பிரசன்ன சிவா எப்படி பாடினாரு, அவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன்னு ஒரு அரை நிமிஷத்துல அவங்களோட கருத்தை சொல்லணும்னு என்னோட ஒரு விண்ணப்பம். ஏன்னா ரொம்ப ஆர்வமான பையன், ஏன்னா ரொம்ப ஒபீடியன்ட், அதுதான் அங்க முக்கியம். அப்புறம் சுவாமிநாதன் சார், நீங்க அருமையா சொன்னேன், எங்க ஊர்க்காரா அப்படின்னு வீரட்டானத்துறையை பத்தி சொன்னேன். எனக்கு உடனே எல்லாரும் இன்னைக்கு பாடிட்டா, நானும் அந்த வீரட்டானத்துறை பதிகம் மட்டும் ஒரு பாடல் நான் பாடிக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்க அனுமதியோட. ஏன்னா அந்த சூளை நோய் தீக்கிற பதிகம் திருநாவுக்கரசர் வீரட்டானத்துறையில தான் பாடினார். அதுவும் அந்த வீரட்டானத்துறை அம்மனை பத்தி தான், அந்த சிவனை பத்தி தான் பாடினார். ஏன்னா அது போறது கிட்டத்தட்ட 20-30 பாடல் போகும். நான் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை மட்டும் பாடுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் அது. என்ன கொஞ்சம் ஏதாவது குறை நிறை இருந்தா மன்னிச்சிருங்கோ பாடுறதுல. அது மன்னிக்கிறதுக்கே விஷயம் இதுல இல்ல, குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உற்றாயினவாறு விளக்குகிலேர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும்
தோற்றாதென்பயிற்றில் அகம்படியே துடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே விரட்டான துறை அம்மானே. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாரும் சிவனை பத்தி சொல்லிட்டா, அப்ப என்னோட பாற்றும் அந்த ஒரு பங்கு அளிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கு. என்னோட ரெக்வெஸ்ட் மைதிலி சம்பத் மேடம், குழந்தை அவன் பாடினதுக்கு ஒரு சின்ன ஒரு கமெண்ட்ரி மட்டும் சொல்லுங்க. ரெக்வெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி மேடம். ரொம்ப அருமையா பாடுனீங்க. நீங்க பேசுறதை பத்தி சொல்லவே தேவையில்லை. நீங்க மிக அருமையான பேச்சாளர். ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க பாரதிய பத்தி. ஏன்னா அவர் அதுவும் நீங்க பேசி நாங்க கேட்கறது, நீங்க பாடி நாங்க கேட்கறது, அதெல்லாம் ஒரு புண்ணியம். அது சிவ புண்ணியம்ன்ற கணக்குல போய் சேரும் அது. ஏன்னா பாரதி எப்பேற்பட்ட சிவபக்தர்ன்றது அவருடைய வரலாறு படிக்கும் போது தெரியும். அவருடைய பரசிவ வணக்கத்துல அவ்வளோ அழகா சிவத்தினுடைய அப்படியே உண்மை பொருளை அப்படியே பிழிஞ்சு கொடுத்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நாமெல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் வாழ்ந்த பூமி நம்ம பூமி. இப்ப மைதிலி மேடம் நம்ம அந்த அருமை தம்பி எப்படி பாடினாரு, அவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும், அது அப்படின்ற உங்களுடைய கருத்தினை கூறலாம். திரு பிரசன்ன சிவா அந்த பையன் ரொம்ப நல்லா பாடினாரு.